செங்கிஸ் கான் எல்லாத்துக்கும். ஹலாகு கான் பக்தாதை கைப்பற்றி கடைசி அப்பாசிய ஹலீஃபாவான முஅத்தசிமை கொன்ற நிகழ்வோடு முடிவடைகின்றது. அப்ப அப்பாசிய கிலாபத்து அபுல் அப்பாஸ் சஃபாஹில் இருந்து தொடங்கி இடையில மன்சூர், ஹாரூன் ரஷீத், அமீன், மஅமூன், மஹதி போன்றவர்கள்லாம் வந்தாங்க. முக்கியமான அரசர்கள் இவங்கெல்லாம். கடைசியா முஅத்தசிம் என்ற ஹலீஃபா, அவரை சங்கீஸ் கான், தாத்தாரியர்கள் மங்கோலியர்கள் சொல்லுவாங்கல்ல, அவருடைய மகன் ஹலாகு கான் பக்தாதை கைப்பற்றி மிகப்பெரிய ஒரு முஸ்லிம்களுடைய கொலை சம்பவம் அது. அப்ப அந்த நிகழ்வோடு இந்த அப்பாசியா கிலாபத் முடிஞ்சு என்று ஆட்சியாளர் சொல்றாங்க. அது வரலாற்று சொல்றாங்க. ஏறக்குறைய 5 நூற்றாண்டுகள் இவ்வாட்சி நீடித்தது. அப்பாசியரது எழுச்சியை தொடர்ந்து இஸ்லாமிய அரசியல் வரலாற்றில் பல புதிய மாற்றங்கள் ஏற்பட்டன. சிரியாவில் இருந்த தலைநகர் ஈராக்குக்கு மாற்றப்பட்டது. அதுவரை சிறிய நாட்டு அரபு மக்கள் ஆட்சி அதிகாரத்திலும் சமூக அந்தஸ்திலும் வகித்த செல்வாக்கு மறைந்து போனது. மேற்காசியாவில் காலூன்றி இருந்த எல்லா வகையான முன்னேற்றங்களும் கிழக்காசியாவை நோக்கி நகரலாயின. அப்பாசியர் ஆட்சியில் அமரும் வரை ஹிலாபத்தில் காணப்பட்டு வந்த ஒரு முகப்பாடு சீர்குலைந்து போனது. அப்பாசியர் அப்படிங்கிற இந்த பேர் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை மையமா வச்சு இந்த பேர் வந்திருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அவர்களுக்கு பின்னாடி வந்தவங்க அலி, முஹம்மது, அவங்களுடைய பிள்ளைகள் தான் இவங்கெல்லாம். அபு ஜாஃபர், மன்சூர், அபுல் அப்பாஸ் சஃபாஹ் அவங்கெல்லாம். அப்ப 2 தலைமுறைகளுக்கு அப்புறம் இப்னு அப்பாஸ், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய 2 தலைமுறைகளுக்கு பின்னால் வந்தவர்கள் இவர்கள் தான் அப்பாசியா கிலாபத்தை தோற்றுவித்தவர்கள். தனித்தனி ஆட்சியாளர்களின் கீழ் பல ராஜ்யங்கள் தோன்றலாயின. அப்பாசியர் ஆட்சியில் அமரும் வரை ஹிலாபத்தில் காணப்பட்டு வந்த ஒருமுகப்பாடு சீர்குலைந்து போனது. தனித்தனி ஆட்சியாளரின் கீழ் பல ராஜ்யங்கள் தோன்றலாயின. காலப்போக்கில் அப்பாசிய ஹலீஃபாக்கள் வலிமை இழந்து போக தனித்தனியான ஆளுநர்களின் கீழ் பல சிற்றரசுகள் தோற்றம் பெற்றன. உமையா காலம் வரை ஹிலாபத்திலும் சமூகத்திலும் காணப்பட்டு வந்த அரபு பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் செல்வாக்கிழக்க பாரசீக நாகரிக கலாச்சார பண்பாடுகளே மக்களால் விரும்பி பின்பற்றப்பட்டன. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. உமையாக்கள் காலம் வரைக்கும் ஹிலாபத்திலும் சமூகத்திலும் காணப்பட்டு வந்த அரபு நாட்டு சிவிலைசேஷன், அரபிய கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய கல்ச்சர், இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செல்வாக்கு இழந்து பாரசீக நாகரிக கலாச்சார பண்பாடுகள் மக்களால் அதிகம் விரும்பி பின்பற்றப்பட்டன. என்றுமில்லாத வகையில் கலை, கலாச்சார, நாகரிக துறைகள் அசாதாரண வளர்ச்சி கண்டன. இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி. அப்பாசியாக்குடைய காலத்துல கலை, அதப்பு, கல்ச்சர், நாகரிக துறைகள் ரொம்ப அளவுக்கு மீறிய வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி கண்டன. இந்நிலையை பிரான்சிய வரலாற்று ஆசிரியர் ஒருவர் பின்வருமாறு குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப கால அப்பாசியரின் ஆட்சி காலம் கீழே தேய முஸ்லிம்களின் பிரகாசம் பொருந்திய காலப்பிரிவாகவே திகழ்ந்தது என்று ஆங்கில பிரான்சிய வரலாற்றாசிரியர் சொல்றார். அப்பாசியர் சுமார் 5 நூற்றாண்டுகளை கொண்டிருந்த இவர்களது ஆட்சியின் முதல் ஒரு நூற்றாண்டு காலம்தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த காலப்பிரிவாகவும் அறிவியல் துறையின் பொற்காலமாகவும் திகழ்ந்தது என்பர். பிந்தைய காலப்பகுதி அப்பாசிய ஆட்சியின் வீழ்ச்சி பருவமாகும். அப்ப ஃபர்ஸ்ட் முதல் அல்-கர்னுல் அவ்வல், முதல் நூற்றாண்டு அப்பாசியர்களின் மிக பொற்காலம் என்று சொல்லப்படுது. அதற்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வீழ்ச்சி தொடங்கிருச்சு. இக்கால பிரிவில் கலீஃபாக்கள் ஆட்சியாளர்களாக திகழ்ந்த போதும் அவர்கள் வெறுமனே பொம்மை ஆட்சியாளர்களாக இருக்க சிற்றரசர்களே கிலாபத்தை வழிநடாத்தி சென்றனர். பின்னாடி 100 வருஷங்களுக்கு பின்னால் அப்பாசிய ஆட்சியாளர்கள்ல முக்கியமானவர்கள் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அபுல் அப்பாஸ் அஸ்-சஃபா 4 வருஷம் கிட்டத்தட்ட அவர் ஆட்சியில் இருந்திருக்காரு. அடுத்தது அல் மன்சூர், ரொம்ப ஃபேமஸான கலீஃபா இவர். அப்பாசியாக்களுடைய 754 இருந்து 775 வரைக்கும் இருந்திருக்காரு. கிபி எல்லாமே. அல் மஹதி 775 இருந்து 785 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம். அதுக்கப்புறம் அல் ஹாதி கிட்டத்தட்ட 1 வருஷம் அவர் இருந்திருக்காரு. ஹாரூன் ரஷீத் ரொம்ப நிறைய நம்ம பயான்கள்ல வரலாற்றுகள்ல குறிப்புகள்ல கேட்போம். ஹாரூன் ரஷீத், கலீஃபா ஹாரூன் ரஷீத். அவர் 786 கிபி 786 இருந்து 809 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 14-23 வருஷம்
ஏறத்தாழ 23 வருஷம் அவர் ஆட்சியில் இருக்காரு. அவருடைய காலத்துல நிறைய விஷயங்கள் இன்ஷால்லா பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹாரூன் ரஷீதுக்கு அப்புறம் அல் அமீன் 809ல இருந்து 813 வரைக்கும் 4 வருஷம். அல் மஅமூன் மஅமூனுடைய காலத்துலதான் கிட்டத்தட்ட ஃபித்னை அத்திசால் முஅத்தஸிலா கூட ஃபித்னா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். 813ல இருந்து 833 வரை கிட்டத்தட்ட 20 வருஷம். அல் முஅத்தஸிம் 833ல இருந்து 842. அல் வாசிக் பில்லா 842ல இருந்து 847 வரைக்கும் ஒரு 5 வருஷம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அல் முத்தவக்கில் 847ல இருந்து 861 கிபி வரைக்கும். சரி, குறிப்பான சில அப்பாசிய கலீஃபாக்களின் அரசியல் பங்களிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா கலீஃபா மன்சூர் அபுல் அப்பாஸை தொடர்ந்து அப்பாசிய கிலாபத்தின் அடுத்த கலீஃபாவாக அபு ஜாஃபர் அப்துல்லா எனும் இயற்பெயர் கொண்ட இவர் மன்சூர் என்ற பதவி பெயரோடு ஆட்சியில் அமர்ந்தார். மன்சூர் அபுல் அப்பாஸ் தனது இறுதி காலத்தில் தனது சகோதரன் மன்சூரை, அப்ப அபுல் அப்பாஸ் உடைய இவர் சகோதரன் அபுல் அப்பாஸ் சஃபா முதல் கலீஃபா, அவருடைய சகோதரர் தான் மன்சூர். அப்ப அவர் மௌத்தாகும் நேரத்துல வசீத் பண்ணார், தன்னுடைய சகோதரர் மன்சூர் தான் அடுத்த ஆட்சிக்கு வரணும் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த வாரிசாக அபுல் அப்பாஸ் அப்படிங்கிறவரும் வரணும். மன்சூரினதும் மாமன் ஈசா இப்னு மூசாவையும் நியமித்திருந்தார். அதாவது 2 வாரிசு முதல் நியமிச்சு போயிட்டார். மன்சூர் என்பவர் மன்சூரையும் தன்னுடைய மாமன் ஈசா இப்னு மூசாவையும் அடுத்த வாரிசுகள் என்று நியமித்து போயிட்டார். கலீஃபா மன்சூரின் பதவியேற்பு இஸ்லாமிய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாகும். அவருடைய ஆட்சி முறை அரேபியருடைய அரசியல் வரலாற்றில் கீர்த்தி மிகுந்த சகாப்தம் ஒன்றை தோற்றுவித்தது. அசாதாரண திறமை வாய்ந்த கலீஃபா அல் மன்சூரின் முன்மாதிரி பிற்கால அப்பாசிய கலீஃபாக்களால் சில தலைமுறைகள் வரை பின்பற்றப்பட்டது. அப்ப ரொம்ப அசாதாரணமான ஒரு அப்நார்மல் ஸ்கில்டு பேஸ்டு ஒரு கலீஃபாவாக மன்சூர் இருக்கிறதா எல்லாருமே பாராட்டுறாங்க. கலீஃபா மன்சூர் தனது திறமையால் அப்பாசிய ஆட்சியை பலப்படுத்தியதனாலேயே அவருக்கு பின்னர் அப்பாசியாக்கள் பலர் ஆட்சி பீடம் ஏற முடிந்தது. அஸ்ஸஃபா அப்பாசிய கிலாபத்தின் முதல் கலீஃபாவாக இருந்த போதிலும் மிக குறுகிய காலத்தில் அப்பாசிய ஆட்சியை பலப்படுத்த முடியவில்லை. அவரால் இயலாமற் போன இவ்வபார பணியை கலீஃபா மன்சூர் பூர்த்தி செய்தமையால் உண்மையில் இவரே அப்பாசிய கிலாபத்தின் ஸ்தாபகர் முஅஸ்ஸிஸ் அப்படின்ட்டு கருதப்படுறார். மன்சூரின் அரசியல் வெற்றிகள். கலீஃபா மன்சூர் பதவிக்கு வந்தவுடன் ஆட்சியை பலப்படுத்தவே முதலில் முயன்றார். ஆட்சியை பங்கு போட முயன்றவர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி சிதறுண்டு கிடந்த இஸ்லாமிய பேரரசை ஒன்றிணைப்பதில் அக்கறை எடுத்தார். இம்முயற்சியில் வெற்றி பெறுவதற்காக அவர் தமது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்ததோடு பயங்கரமும் கொடுமைகளும் நிறைந்த அடக்குமுறைகளையும் கையாண்டார். மன்சூர் அபுல் அப்பாஸ் சஃபா எப்படி பேரோடவே அசஃபான் இருக்கோ, கிட்டத்தட்ட இவர் பேர்ல அது இல்லாவிட்டாலும் கூட ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் தன்னுடைய கிலாபத்தை அப்பாசியாவுக்கு ஊறு விளைவிக்க முடியும், பங்கம் ஏற்படுத்த முடியும் என்று கருதினாரோ, லைட்டா சந்தேகம் வந்துச்சோ, அவங்களை எல்லாத்தையும் போட்டுத்தார். அப்ப வரலாற்று குறிப்புகள் அப்படித்தான் காட்டுது. கிட்டத்தட்ட அபு முஸ்லிம் குராசானி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தலைவர், அப்பாசிய கிலாபத்தை முக்கியமாக கொண்டு எடுத்துட்டு வந்தவர், அவரையே மிக தந்திரமா கொன்று ஆட்சிக்கு இருந்த ஒரு சந்தேகத்தையோ அல்லது பங்கத்தையோ என்ன செஞ்சிட்டாரு, தடுத்து நிறுத்தினார். அப்ப மன்சூர் ரொம்ப அதுல ஃபேமஸ். ஆட்சியை பங்கு போட முயன்றவர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி சிதறுண்டு கிடந்த இஸ்லாமிய பேரரசை ஒன்றிணைப்பதில் அக்கறை எடுத்தார். இம்முயற்சியில் வெற்றி பெறுவதற்காக அவர் தமது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்ததோடு பயங்கரமும் கொடுமைகளும் நிறைந்த அடக்குமுறைகளையும் கையாண்டார். முதல் கட்டமாக தனது சிறிய தந்தை அப்துல்லா இப்னு அலியின் புரட்சியை அடக்க திட்டமிட்டார். தன்னுடைய சச்சா அப்துல்லா இப்னு அலி அப்படிங்கிறவரு, அவர் ஒரு இடத்துல தனக்கு பயத் வாங்கிக்கிட்டதாக செய்தி வந்து அவரை விட்டோம்டா ஆபத்தாயிரும் அப்படின்ட்டு அவருடைய புரட்சியை அடக்க திட்டமிட்டு அஸ்ஸஃபாஹ்வினால் கிலாபத்தின் வாரிசாக நியமிக்கப்பட்டிருந்த இவர் தனக்கு கிலாபத்தில் உரிமை வேண்டும் என கோரி புரட்சியில் ஈடுபட்டார். ஹர்ரான் போன்ற பிரதேசங்களை கைப்பற்றி அப்பிரதேசங்களுக்கு தானே கலீஃபா என பிரகடனம் செய்து மக்களிடம் பைஅத்தும் பெற்றுக் கொண்டார். யார் இவரு? அவருடைய சிறிய தந்தை அப்துல்லா பின் அலிங்கிறவர். இவர் தான் அதுக்கு அடுத்த வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சஃபாஹ்னால.
இந்நிலையில் அப்துல்லாவின் புரட்சியை அடக்குவதற்காக அபு முஸ்லிமின் தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைத்தார். கலீஃபாவின் படைக்கும் அப்துல்லாவின் படைக்கும் இடையில் இடம்பெற்ற போராட்டத்தில் நிசிஃபின் போர் 754 கிபில அப்துல்லா கைது செய்யப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டார். அப்துல்லாவை உடனடியாக கொன்று விடுவதால் கிலாபத்தில் நிறைய பூசல் தோன்றும் என்று அஞ்சிய மன்சூர் மிக தந்திரமாக அவரை ஒழித்து கட்ட தீர்மானித்தார். அவ்வகையில் அவர் உப்பினால் ஆன அடித்தளம் ஒன்றின் மீது நிர்மாணிக்கப்பட்ட ஒரு மாளிகை, அதாவது கீழே உப்பு மண்ணுக்கு பதிலா அதுல ஒரு மாளிகை நிர்மாணித்து அதுல அப்துல்லாவை தங்க வச்சிட்டார். சிறிது காலத்திற்கு பின் அப்பகுதியில் பெய்த பெருமழையினால் மாளிகையின் அடித்தளம் கரைந்து மாளிகை வீழ்ந்ததால் அதனுள்ளே அகப்பட்டு கொண்ட அப்துல்லா அந்த அனர்த்தத்திலேயே மரணமானார். எதிரிகளை அழித்தொழிக்கும் படலத்தின் அடுத்த கட்டமாக அமைந்தது அபு முஸ்லிம் குராசானின் கொலை. அபு முஸ்லிம் குராசான் ரொம்ப முக்கியமான ஆள் சொன்ன ஏற்கனவே. அப்பாசிய கிலாபத்தை நிறுவுவதில் மிகப்பெரிய பங்காற்றியவர் இவர் அபு முஸ்லிம் குராசான். அரபியர்களை கொன்று குவித்து குராசானியர்களின் வீர தீர செயலுக்கு முக்கியமான காரணம் அபு முஸ்லிம் குராசான். அவரையும் விட்டு வைக்கல மன்சூர். அவரால் தனக்கு ஆபத்து இருக்கு என்று கருதி ஆரம்பத்திலே முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படின்ட்டு அவரையும் அழைத்து அது ஒரு பெரிய நீண்ட சம்பவம். டீட்டெயிலா படிச்சுக்கலாம். அப்ப அவரையும் கொன்று கதையை முடிச்சிட்டார். அப்பாசிய கிலாபத்தின் தோற்றத்திலும் அதன் வளர்ச்சி வியாபகத்திலும் அபு முஸ்லிமுக்கு கணிசமான பங்குண்டு. இவரது ஈர்ப்பு மிக்க பேச்சாற்றலால் கவரப்பட்ட ஏராளமான மக்கள் அப்பாசியரை ஆட்சிபிடம் ஏற்றுவதில் முனைப்பு காட்டினர். இராணுவ பலம் மிக்க நபர் இவர். அதே நேரத்துல நல்ல வளம் மிக்க பேச்சாற்றல் உடையவராகவும் இருந்திருக்கார் அபு முஸ்லிம் குராசான். குராசான் பிரதேசத்தில் இவர் சக்தி வாய்ந்த ஒருவராக விளங்கினார். ஈரானின் தேசிய வீரராக மதிக்கப்பட்ட அவரை குராசானியர் கடவுளின் அவதாரம் என்றனர். அப்பாசிய கிலாபத்தை நிறுவுவதற்கு காரணமாயிருந்த இவருக்கு இவரது விரல் அசைவினாலேயே அதனை அழித்து விடக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட செல்வாக்கு இருந்தது. இப்படிப்பட்ட ஒருவரை விட்டு வைத்தால் அவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி தனது ஆட்சியை கவிழ்க்கவும் தயங்க மாட்டார் என பயந்த கலிஃபா மன்சூர் வேறு சில காரணங்களையும் முன்வைத்து ஒரு சந்தர்ப்பத்தில் தனது ஏவலாளர் ஒருவர் மூலம் அபு முஸ்லிமையும் ஒழித்து கட்டினார். அபு முஸ்லிமை ஹலீஃபா தான் கொலை செய்தார் என்பதை அறிந்த குராசானிய மக்கள் கிலாபத்துக்கு எதிரான கிளர்ச்சிகளில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் இக்கிளர்ச்சிகள் உச்சகட்டத்தை அடைந்த போது அவற்றை அடக்குவதற்காக மன்சூர் தனது மகன் மஹதி சகிதம் தளபதி இப்னு குசாமாவின் தலைமையில் ஒரு படையை அனுப்பி கிளர்ச்சிகளுக்கு முடிவு கட்டினார். குராசானியரின் கிளர்ச்சியால் உந்தப்பட்ட காஸ்பியன் கடலுக்கு மேற்கு பக்கமாக வாழ்ந்து வந்த தபரிஸ்தான் பிரதேச மக்களும் அப்பாசிய கிலாபத்துக்கு எதிரான கிளர்ச்சிகளில் ஈடுபட்டனர். இவர்கள் முன்னமே அப்பாசிய கிலாபத்தை ஏற்று அங்கீகரித்திருந்த ஒரு பழம்பெரும் மதப்பிரிவினர் இஸ்பாயின் என்பாரின் தலைமையில் அங்கு வாழ்ந்த முஸ்லிம்களையும் அவ்வப்போது கொன்று குவித்து புரட்சி செய்து வந்த இவர்களின் கொட்டத்தை அடக்குவதற்காக மன்சூர் அனுப்பிய அரச படை இஸ்பாஹினை கொன்று கிளர்ச்சிகளை முடிவுக்கு கொண்டு வந்தது. குராசானியரும் தபரிஸ்தானியரும் கிலாபத்துக்கு எதிராக குழப்பங்கள் விளைவித்த அதே கால பகுதியிலேயே தைலம் மற்றும் ஜீலான் போன்ற பகுதிகளிலும் புரட்சிகள் வெடித்தன. மன்சூரின் படையினருக்கு இவர்களை எதிர்ப்பதில் ஆரம்பத்தில் சிரமங்கள் இருந்த போதும் அரச படையினரின் இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் வெற்றியை கொடுத்தன. இதே கால பிரிவில் பாரசீகத்தை சேர்ந்த ராவெந்தியா அப்படின்னு அரபில வரும். ஒரு கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் வந்திருக்கு, ராவெந்தியா யார் அப்படின்ட்டு. அப்ப இந்த காலப்பிரிவு மன்சூருடைய காலத்துல ராவெந்தியா எனும் பகுதியில் வாழ்ந்து வந்த மக்களும் ஹலீஃபாவுக்கு புது வகையிலான தலை இடியொன்றை கொடுத்து வந்தனர். என்னது அது? ஹலீஃபா இஸ் த இன்கார்னேஷன் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு கொள்கை. அதாவது ஆட்சியாளர் எனப்படுபவர் இறைவனின் அவதாரம் தான் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவங்க கொண்டு வந்தாங்க. ஹலீஃபா ஆட்சியாளர் யாரு? இறைவனின் அவதாரம், கடவுளின் அவதாரம் அப்படிங்கிற மாதிரி. இது மாற்றமான புது வகை சிந்தனை ஒன்றை இவர்கள் தாம் வாழ்ந்த பிராந்தியத்தில் பிரகடனப்படுத்தினர். ரவேந்தியர்கள் ஒரு சமயம் இவர்கள் மன்சூரின் அரண்மனைக்கு முன்பாக கூடி நின்று ஹலீஃபா இறைவனின் தோற்றத்தில் மறு அவதாரம் எடுத்திருப்பதாகவும் அவரே சகல வசதிகளை மக்களுக்கு செய்து தருவதாகவும் கோஷம் எழுப்பினர். அப்ப இந்த ரவந்திகள் மன்சூருடைய சபைக்கு முன்னாடி அரண்மனைக்கு முன்பாக கூடி நின்று ஹலீஃபா இறைவனின் தோற்றத்தில் மறு அவதாரம் எடுத்திருக்கிறார், அவரே சகல வசதிகளை மக்களுக்கு செய்து தருகிறார், அதாவது கடவுளே மனுஷனா செய்யறார், நான் முஸ்லிமுடைய கொள்கை மாதிரி. இது கண்டு ஆத்திரமடைந்த ஹலீஃபா இவரின் அட்டகாசத்தை அடக்குவதற்காக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நிர்பந்திக்கப்பட்டார். இதனால் கோபமடைந்த ரவேந்தியர் ஹலீஃபாவை கொன்று விடவும் துணிந்தனர்.
ஈட்டில் தனது இராணுவத்தின் உதவி கொண்டு ரவேந்தியர்கள் ஏராளமானோர் கொல்லப்பட்டதன் மூலம் இக்கிளர்ச்சி தீ முற்றாகவே அணைக்கப்பட்டது. இது ஒரு பக்கம், இது ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஷியாக்கள் கிலாபத்துக்கு பெரும் தொல்லைகளை கொடுத்து வந்தனர். ஷியாக்கள்டா யாரு? கொஸ்டின்ல இருக்கு. ஷியாக்கள் அப்படிங்கிறவங்க, ஷியா அப்படின்னா அன்சார் அப்படின்னு அர்த்தம். ஷியாத்துன், அன்சார், அத்பா அப்படிங்கிற மீனிங்ல வருது. அதாவது பின்பற்றக்கூடியவர்கள். அலி ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிலாபத்திற்கு பொருத்தமானவர்கள் அவர்கள்தான், மற்றவர்கள் கிடையாது, மற்றவங்க எல்லாம் பிடுங்கிட்டாங்க அவற்றிருந்து அப்படின்ட்டு நம்பி அவர்களை முதன்மையான கலிஃபா அவர் தான் அப்படின்ட்டு அவர்களை முழுசா நம்புறவங்க, மற்ற ஏனைய சஹாபாக்களை குறை சொல்றவங்க இந்த குரூப் தான் ஷியாக்களுடைய குரூப். மறுபக்கமா ஷியாக்களும் கிலாபத்துக்கு பெரும் தொல்லைகளை கொடுத்து வந்தனர். தமக்கு கிடைக்க வேண்டிய ஆட்சி உரிமையை அப்பாசியர் அபகரித்துக் கொண்டதாய் பிரச்சாரம் செய்த இவர்கள் இமாம் ஹசனின் கொல்லு பேரர்களான முஹம்மது நப்சுல் ஜக்கியா, இப்ராஹிம் ஆகியோரின் தலைமையில் கிலாபத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். ஒரு கட்டத்தில் மன்சூரின் தாக்குதலின் போது தப்பியுடைய இஷியாக்கள்ல இமாம்களாக கருதப்படக்கூடியவர்கள் ஒருத்தர் முஹம்மது நப்சு ஜக்கியா என்று சொல்லுவாங்க. இன்னொருத்தர் இப்ராஹிம். இவங்க ஹசன் ரலியல்லாஹு அவருடைய கொல்லு பேரர்கள். ஒரு கட்டத்தில் மன்சூரின் தாக்குதலின் போது தப்பியோடிய இவ்விருவரும் மதீனாவிலிருந்தும் கூஃபாவிலிருந்தும் இருமுனை போராட்டங்களை நடாத்தினர். மன்சூரின் படையினது கொடூரமான தாக்குதலால் இரு சகோதரர்களும் கொல்லப்பட்டதோடு கிளர்ச்சிக்கும் முடிவு கட்டப்பட்டது. அப்ப அப்பாசியாக்கள், குறிப்பா மன்சூர், தன்னுடைய ஆட்சிக்கு எந்த விதத்திலையும் பங்கம் பின்னாடி வரக்கூடாது என்பதை மனதில் கொண்டு தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பங்காளிகளையும் முழுசா கதையை முடிச்சார். இதெல்லாம் அவருடைய அந்த வரலாற்று நிகழ்ச்சிகள். கிபி 762 இருவரும் கொல்லப்பட்டனர். இப்புரட்சியின் போது இரு சகோதரர்களும் பக்கம் நின்ற ஒரே காரணத்துக்காக மதீனாவில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஃபேமஸா 4 இமாம்கள் ஒருத்தர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும், கூஃபாவுல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டனர். இவ்வாறு உள்நாட்டில் தனக்கு எதிராக தோன்றிய அத்தனை எதிர்ப்புகளையும் கலிஃபா மன்சூர் முறியடித்து வெற்றி கண்ட போதும் கிலாபத்துக்கு வெளியே பைசாந்தியரின் அடாவடி பசந்தியான்னு சொல்லுவாங்க, பைசாந்தியரின் அடாவடித்தனங்களுக்கும் முடிவு காண வேண்டிய நிர்பந்தம் கலிஃபாவுக்கு இருந்தது. இவர்கள் ஏற்கனவே முஸ்லிம்களிடம் தாம் இழந்திருந்த பிரதேசங்களை மீண்டும் கைப்பற்றி அட்டகாசம் புரிந்தனர். இவர்களின் கொட்டத்தை அடக்க மேற்கொண்ட யுத்தத்தின் போது ஈற்றில் பைசாந்திய பேரரசன் முஸ்லிம்களோடு 7 வருட கால நீடிப்பில் ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டார். இவ்வாறே ஆர்மீனியா, மோசுல், ஹிராத் முதலாம் பகுதிகளில் இடம்பெற்ற புரட்சிகளும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டன. மன்சூரின் காலத்திலேயே கந்தஹாரும் கைப்பற்றப்பட்டது. காந்தஹார் சொல்றாங்கல்ல. இதன் பின் ஹிலாபத்தின் எல்லைகளை பலப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஹலீஃபா முனைப்பு காட்டிய ஹலீஃபா தனது ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளை பலப்படுத்துவதிலும் அபிவிருத்தி அடைய செய்யும் காரியங்களில் ஈடுபடலானார். இதன் ஒரு கட்டமாக தனக்கென புதிதாக ஒரு தலைநகரை பக்தாதில் நிர்மாணிக்கும் பணியில் கவனம் செலுத்தினார். பக்தாத் என்ற ஒரு புதிய நகரத்தை, கேபிட்டல் சிட்டியை உருவாக்கினார். அப்பாசியரின் உண்மையான ஸ்தாபகர் என கொல்லப்படுகின்ற இவர் ஷியாக்களில் ஒரு பிரிவினரான அலவிகள் அப்படின்னு அரபில வரும், அலவியூன். அப்ப இந்த குரூப் யார் அப்படின்னா ஷியாக்கள்ல ஒரு பிரிவு. அவர்களின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்த கூஃபா நகருக்கு பதிலாக பக்தாதை தலைநகராக்கினார். தானே திட்டமிட்டு பொருத்தமான இடத்தில் பொருத்தமான அமைப்பில் பக்தாதை நிர்மாணித்ததோடு பல நாட்டு வணிகர்களும் அறிஞர்களும் ஒன்று கூடும் மையமாகவும் அந்த நகரை மாற்றி அமைத்தார். அப்ப மன்சூருடைய முக்கியமான ஒரு பணி பக்தாத் கேபிட்டல் சிட்டியா உருவாக்கினாரு. அதை தானே அதனுடைய டிசைனிங், அதனுடைய அமைப்பு எல்லாத்துலயும் திட்டமிடுவதில் அவரே எக்ஸிக்யூட் பண்ணாரு. அதே நேரத்துல பல நாட்டு வணிகர்கள் அறிஞர்கள்லாம் ஒன்று கூடும் மையமாக அதை ஆக்கினாரு. ஹாலித் பின் பர்மக்கின்ற யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு, இப்போதைக்கு கேட்டுங்க. ஹாலித் பின் பர்மக்கி ரொம்ப ஃபேமஸானவர். அவருடைய செல்வாக்கினால் அந்த நகர் மேலும் செழுமை பெற்றது. 22 வருடங்கள் ஆட்சி செய்த இவர், அப்ப மன்சூருடைய ஆட்சி காலம் எவ்வளவு? 22 வருஷம், 22 இயர்ஸ். தனது வாழ்விலும் நடத்தையிலும் முன்மாதிரியான ஒருவராக நடந்து கொண்டார். இவரிடம் காணப்பட்ட பல்பரிமாண ஆளுமை பண்புகள் இஸ்லாமிய வரலாற்றில் இவரை தனித்துவம் மிக்க சிறப்புகளை கொண்டவராக மாற்றினார். இதோட மன்சூருடைய விஷயங்கள் முடிஞ்சு
வரலாற்றுல பெரும்பாலும் அவர் இவரை அடிச்சாரு, இவரை முறியடிச்சாரு, இந்த இடம் முறியடிக்கப்படும், இந்த புரட்சிகள் அப்படிங்கிற ஒரு செய்திகள் நிறைய வரும். அதுல நம்ம மூழ்கி என்ன செய்வோம் அப்படின்ட்டா, மன்சூர் பேர் வருதா, அபுல் அப்பாஸ் சஃபா வருதா, அவங்க பூரா கொள்ளையிலே ஈடுபட்டு இருந்தாங்க போல, வேற எந்த காரியங்கள்லயுமே ஈடுபடல போலன்னு மாறி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா உண்மை அதல்ல. இதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு செய்யக்கூடிய மறைமுக வேலைகள். அதல்லாம அவர் டைரக்ட்டா மக்களுக்கு செய்த பல்வேறு ஹிதுமாத்துகள், சேவைகள், மக்களை நல்லபடியா வாழ வைக்கணுங்கிற எண்ணங்கள், அதோடைய முயற்சிகள், அது ஒரு பக்கம் நிறைய நடந்திருக்கு. அதான் வரலாற்றுல சும்மா ஒரு மேம்போக்கா எடுத்து சொல்லிட்டு போயிருவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப சொன்னாங்கல்ல, பக்தாத உருவாக்குனாரு. பக்தாத உருவாக்கி ஒரு உல்லாச கூடமா அத ஆக்காம, பல்வேறு அறிஞர்கள் வந்து தங்குமிடமாக அத ஆக்குனாரு. வணிகர்கள் வந்து தங்குமிடமா ஆக்குனாரு. பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உண்டான இத பண்ணாரு. இதெல்லாம் அது இருந்திருக்கு. அப்ப மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்வதற்கு உண்டான பல்வேறு விஷயங்களும் மன்சூர்ட்ட இருந்திருக்கு. அத வரலாற்று ஆசிரியர்கள் ரொம்ப டீட்டெயிலா எழுதும்பொழுது எழுதியிருக்காங்க. மத்தபடி நீங்க ஹிஸ்டரி படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவர் அரசர் தோன்றுனது, மறைந்தது, அதுக்கு இடைப்பட்ட காலத்துல சண்டை போட்டது, இத மட்டும் தான் பெருசா ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவாங்க. நம்ம அதிலேயே மூழ்கி, இவங்க பூரா வாழ்க்கை இப்படித்தான் இருந்துச்சு, நம்ம தப்பா நினைச்சுக்குவோம். அப்படி தப்பா நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு இருண்ட ஒரு கோணம் எப்படி அவங்களுக்கு ஒரு இது இருந்ததோ, அதே போல மலர்ச்சியான, நல்ல வெளிப்படையான, மக்களுக்கு சேவை செய்த பல்வேறு விஷயங்களையும், சேவையும் அவங்க செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் இருந்ததுனால தான், அதை பேஸ் பண்ணி தான் இன்றைய அறிவியல் உலகம், விஞ்ஞான உலகம் அல்லது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையில அடித்தளமிட்டது அப்பாசியாக்களுடைய காலம் தான். அத ஆங்கிலேயர்களே இன்னைக்கும் அத ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபேமஸான கலீஃபா அப்பாசியாக்கள்ல ஹாரூன் ரஷீத். நமக்கு எல்லாத்துக்கும் நிறைய ஹாரூன் ரஷீத பேரை கேள்விப்பட்டிருப்போம். அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். உலகம் ஈன்றெடுத்த மாபெரும் அரசர்களுள் ஒருவரான இவர், கலீஃபா மஹதிக்கும் கைசுரான் என்பவருக்கும் மகனாக கிபி 763 பிப்ரவரி மாதம் நகரில் பிறந்தார். ரைங்கிறது ஒரு ஊர் பேர். யஹ்யா பர்மகி ஹாரூனின் இளமை கால ஆசான். பர்மகி அப்படிங்கிற பேர் வந்துகிட்டே இருக்கு. நம்ம அதை டீட்டெயிலா அப்புறம் பார்ப்போம். யஹ்யா பர்மகி அப்படிங்கிறவரு ஹாரூனினுடைய உஸ்தாதா இருந்தார் சின்ன வயசுல. அவரால் வார்த்தெடுக்கப்பட்டவர், தர்பிய செய்யப்பட்டவர் தான் ஹாரூன் ரஷீத். 786 ஹலீஃபாவான இவரின் ஆட்சி காலத்தில் அரசியல் வரலாற்றில் புகழ்மிக்க ஒரு சகாப்தம் தோற்றம் பெற்றது எனலாம். பல திறமைகளை ஒருங்கே வாய்க்க பெற்றிருந்த ஹாரூன் ரஷீத் திறமை மிக்கவர்களையே தனது நிர்வாகிகளாக அமர்த்தி கொண்டதால் அவரது ஆட்சி மென்மேலும் புகழ் பூத்து விளங்கியது. இப்ப ஹாரூன் ரஷீதுக்கு ஏற்கனவே திறமை இருந்துச்சு. அவரோடு வேலை பார்த்த, அவருக்கு நெருக்கமாக இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டர், நிர்வாகிகள் திறமை மிக்கவர்களாக இருந்த காரணத்தினால் அவருடைய ஆட்சி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. மக்களுக்கு அதனால இப்ப நிறைய நன்மைகள் ஏற்பட்டது. அரச நிர்வாக விஷயங்களில் தனது தாயார் ஹைசுரானையே தனது ஆலோசகராக அவர் நியமித்துக் கொண்டார். தாய் பேச்ச கேட்டு நடந்திருக்காரு. ஹாரூனுடைய ஆட்சியின் சிறப்புக்கு இக்காலத்தில் புகழ் பூத்து விளங்கிய பர்மக்கி குடும்பத்தாரின் பங்களிப்பு மகத்தானதாகும். இது ஒரு முக்கியமான பர்மக்கியினாலதான் அழிஞ்சுச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அப்பாசியாக்களுடைய காலத்துல அவருடைய ஆட்சியை நிர்வகித்து அதற்கு உரிய மதிப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுல பர்மக்கி குடும்பத்தாரினுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதே நேரத்துல வேறு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு எதிராக இருக்கு. இருந்தாலும் ஹாரூனை வளர்த்தெடுத்ததுலயும், ஹாரூனுடைய ஆட்சியை ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணதுலயும் இவருடைய பங்கு முக்கியமா இருக்கு. சுமார் 23 ஆண்டு காலம் இஸ்லாமிய பேரரசை ஆட்சி செய்த கலீஃபா ஹாரூன் அர் ரஷீத் தமது பண்பு நலங்களாலும் சேவைகளாலும் உலக வரலாறு கண்டெடுத்த ஆட்சியாளர்களுள் ஒருவராக கருதப்படுகிறார். அப்ப இவரு கிட்டத்தட்ட ஹஜரத் உமர் பின் அப்துல் அசீஸ் சுமையாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு 5வது கலீஃபாவாக கூட இருக்கலாம் என்று உலமாக்களால் போற்றப்பட்ட ஒரு, அவருக்கு ஈக்குவலா இல்லை என்று சொன்னாலும் அப்பாசியா கிலாபத்துல ஓரளவிற்கு நல்லாட்சி செய்தவர், ஓரளவுக்கு தீன் துன்யா இரண்டிலுமே ஒருங்கே வாய்க்கப்பெற்ற, இபாதத்துல ஹஜ்ஜுல அமல்ல அதிகமான ஈடுபாடு கொண்ட ஒரு அரசர் அப்படின்டா ஹாரூன் ரஷீதை சொல்லலாம். அப்ப அவர் தமது பண்பு நலங்களாலும் சேவைகளாலும் உலக வரலாறு காணாத ஒரு ஆட்சியாளர் ஒருவராக அவர் கருதப்படுகிறார். மதபக்தி மிகுந்தவர். மதபக்தி மிகுந்தண்டா இது அல்ல, நம்ம அதாவது இஸ்லாமிய பற்று அதிகமா இருந்தது. இஸ்லாமிய நெறிமுறைகளை தவறாது பின்பற்றி அதன்படி ஒழுகினார். தினந்தோறும் 5 நேர தொழுகையை தவிர 100 ரகாத் நஃபில் தொழுகை நிறைவேற்றினார். ஹாரூன் ரஷீதுடைய பண்புகள்ல இது இருக்கு.
நம்ம 5 நேரம் தொழுகிறது நம்ம கஷ்டமா இருக்கு. 5 நேரம் தொழுது அதுக்கப்புறம் சுன்னத்து நஃபில் தொழுகிறது அதுக்கு மேல கஷ்டம். தஹஜ்ஜுத் தொழுகிறது மற்ற ஏனைய நஃபில் தொழுகிறது. ஆனா ஒரு ஹாரூன் ரஷீத் பெரிய அப்பாசியா கிலாபத்துடைய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு அரசர். அவர் 100 ரகாத் நஃபில் தொழுதிருக்காரு அப்படின்ட்டு வரலாற்று எழுதுறார். தினந்தோறும் 1000 திர்ஹம்களை தமது சொந்த பணத்திலிருந்தும் அரசாங்க நிதியிலிருந்தும் ஏழைகளுக்கு தர்மம் செய்தார். தமது ஆட்சி காலத்தின் போது அடிக்கடி மக்காவுக்கு சென்று ஹஜ் கடமை நிறைவேற்றினார். இவ்வாறு இவர் 9 தடவை ஹஜ்ஜுக்கு போயிருக்கார். ஒவ்வொரு முறையும் பெருந்தொகையான பணத்தை மக்காவில் தர்மம் செய்தார். மக்கள் மகிழ்ச்சியையே தமது மகிழ்ச்சியாக கருதினார். மக்கள் குறைகளை உடனுக்குடன் அறிந்து ஆவண செய்வதற்காக இரவு நேரங்களில் பக்தாத் தெருக்களில் எல்லாம் மாறு வேடத்தில் சுற்றித் திரிந்தார். அப்ப மாறு வேடங்கள்ல போய் மக்களுடைய நிலைகள் எல்லாம் கண்டு வந்திருக்காரு. கிழக்கு முதல் மேற்கு வரை மக்கள் குறைகளை தெரிந்து கொள்வதற்காக அடிக்கடி பிரயாணம் செய்தார். கலிஃபா ஹாரூன் ராஜ்யம் முழுவதிலும் கடுமையான பாதுகாப்பை ஏற்படுத்தியிருந்தார். இதனால் யாத்ரிகர்கள், பிரயாணிகள், வர்த்தகர்கள் அனைவரும் பயமின்றி பயணிக்க முடிந்தது. இவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்கு, அவருடைய வரலாற்று சாதனைகள். பிரயாணிகள், வர்த்தகர்கள் பயமின்றி பயணிக்க முடியும். மக்களின் நலன் கருதி பாடசாலைகள், மதரசாக்கள், விடுதிகள், மருத்துவமனைகள், பள்ளிவாசல்கள் முதலவற்றையும் நிறுவினார். கலிஃபா ஹாரூன் ரஷீத் இயல்பாகவே வீரமும் துணிவும் மிக்கவராக விளங்கினார். புனித போர் புரிவதில் அளவு கடந்த ஆர்வம் காட்டினார். ஜிஹாதுல அவசர வேலைகளில் தாமே படையெடுத்து சென்று போர் புரிந்தார். கலிஃபா இருந்துகிட்டே தானே போருக்கு போயிருக்கார். வெற்றி வாய்ந்த அரசாங்க நிர்வாகியாக விளங்கிய இவர் மிக திறமையான முறையில் ராஜ்ய நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தி இருந்தார். அவர் அறிமுகப்படுத்திய புதிய தபால் முறை அக்காலத்தில் மிகச் சிறப்புற்றதாக விளங்கியது. அப்ப ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது புதிய தபால் முறை. உமர் ரலியல்லாஹு காலத்திலேயே அதனுடைய பேசிக் இருந்துச்சு, அடிப்படை விஷயம் இருந்துச்சு. கொஞ்சம் மாடரேட்டா அல்லது அப்டேட்டட் வெர்ஷனாக ஹஜரத் கலிஃபா ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் இருந்திருக்கு. பேரரசின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் நடைபெறும் சம்பவங்களை எல்லாம் உடனுக்குடன் அறியக்கூடிய விதத்தில் அத்தபால் முறை அமைந்திருந்தது. மீடியா வேலையா செஞ்சிச்சு. விவசாயம், வர்த்தகம், கைத்தொழில் முதலான துறைகளையும் அவர் ஊக்குவித்தார். இதனால் ராஜ்யம் பூராகவும் செழிப்பு வாய்ந்த செல்வ நிலைமை காணப்பட்டது. அல்ஃபு லைலா, 1001 இரவுகள், அல்ஃபு லைலா அப்படின்ற ஒரு அரபிய கதைகள் வருமே, அந்த கதை அவர் கால வர்த்தக நடவடிக்கைகளை நன்கு விளக்குகின்றன. அந்த கதையில வரக்கூடிய சம்பவங்கள், அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அப்பாசியாக்களுடைய காலத்துல வாழ்ந்த ஹாரூன் ரஷீதுடைய கால வர்த்தக பிசினஸ் உடைய அந்த இதுல விளக்குது. ஜெர்மனி, போலந்து, ஸ்வீடன், ரஷ்யா போன்ற நாடுகளில் கண்டெடுக்கப்பட்ட நாணயங்கள் அவருடைய காலத்தில் அரேபியர் உலகின் சகல நாடுகளுடனும் வர்த்தக தொடர்பு கொண்டிருந்தனர் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. அப்ப இன்னைக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பல்வேறு அந்த அடையாளங்கள் ஜெர்மனி, போலந்து, ஸ்வீடன், ரஷ்யா போன்ற நாடுகள்ல கண்டெடுக்கப்பட்ட நாணயங்கள் அவருடைய காலத்தில் அரபியர்கள் எவ்வளவு சகல நாடுகளுடனும் வர்த்தக தொடர்பு, கமர்ஷியல் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. கலிஃபா ஹாரூன் ரஷீதின் ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய பேரரசு செல்வச் செழிப்பிலும் புகழ் சிறப்பிலும் உச்ச நிலையை அடைந்திருந்தது. ஹாரூனின் அரசவை அக்காலத்தில் சிறப்பு மிகுந்த ஒரு அவையாக விளங்கியது. உலகின் பல பகுதிகளிலிருந்தும் அறிஞர்கள் ஹாரூனின் அரசவைக்கு வந்தனர். அவர்கள் இன்முகத்தோடு வரவேற்கப்பட்டனர். ஹாரூனுக்கு எல்லா வகையிலும் பர்மகி குடும்பத்தார் பக்கபலமாக இருந்து வந்தனர். பர்மகிங்கிற பேர் மறுபடியும் வருது. காலித் பர்மகியின் மகனான யஹ்யா பர்மகி ஹாரூனின் ஆசானாக இருந்தது மாத்திரமன்றி அவர் பதவியில் அமர்வதற்கும் உதவி செய்தவர் ஆவார். அதாவது ஹாரூன் ரஷீத் ஆட்சியில் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஹாரூனுடைய உஸ்தாதா இருந்தவர் யஹ்யா பர்மகி. இதன் காரணமாக யஹ்யாவின் புத்திரர்களான யஹ்யா பர்மகியுடைய மகன்களான ஃபதுல், ஜாஃபர், மூசா போன்றவர்கள் ஆட்சியின் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்டனர். பர்மகிகள் ஆடம்பர உல்லாச அரண்மனைகளை ஹிலாபத்தில் நிறுவினர். பன்னாட்டு அறிஞர்களையும் சான்றோர்களையும் நூல்களையும் பக்தாதுக்கு வரவழைத்தனர். இதெல்லாம் பர்மகிகளுடைய சாதனைகள். இதனால் அறிவுத்துறை பெருவாரியாக வளர்ச்சி கண்டது. இக்காலத்தில் புகழின் உச்சத்தை அடைந்திருந்த அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தனர். இவர்கள் தமது செல்வங்களை எல்லாம் நல்லறங்கள் செய்வதில் செலவிட்டனர். தமது சொந்த செலவிலேயே விடுதிகள், கிணறுகள், கால்வாய்கள், பாடசாலைகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், இன்னைக்கு பிசினஸ் மேக்னெட், கல்வி தந்தை என்ன சொல்லி பல கல்லூரிகள்லாம் நிறுவுறாங்களே, அது மாதிரி பர்மகிகள் தங்களுடைய சொந்த செலவிலேயே இதெல்லாம் உற்பத்தி பண்ணாங்க, உருவாக்குனாங்கன்னு சொல்றாங்க. மருத்துவமனைகள், நெடுஞ்சாலைகள், மஸ்ஜிதுகள் முதலானவற்றை
ஹிலாஃபத் முழுவதிலும், அதாவது ஹிலாஃபத்துக்கு உட்பட்ட எல்லா பகுதியிலும் நிறுவினர். பர்மக்கிகள் இவ்வாறு பல்வேறு மட்டங்களிலும் பெற்று வந்த செல்வாக்கை கண்டு மனம் புழுங்கிய ஹாரூனின் முதலமைச்சர் ஃபத்ல் இப்னு ரபியா, ஃபத்ல் இப்னு ரபியாங்கிற பேர் ஃபேமஸா இருக்கும். ஹாரூன் ரஷீதுடைய பிரைம் மினிஸ்டர், இவர் முதலமைச்சர். பர்மக்கிகள் ஷியாக்களாதலால், அதாவது பர்மக்கிகள் ஷியாக்களா இருந்திருக்காங்கிறதும் தெரியுது. பர்மக்கிகளுடைய வழிகாட்டுதல்ல தான் ஹாரூன் ரஷீத் வந்திருக்காரு. கொள்கை அளவுல அவர்கள் ஷியாக்களா இருந்திருக்காங்க பர்மக்கிகள். அப்ப ஃபதுல் ரபியாங்கிறவருக்கு இவருடைய வளர்ச்சி அப்பாசிய ஆட்சி காலத்தில் அலவியூன்களிடம் சென்று விடலாம் என்று ஹலீஃபாவிடம் தப்பான எண்ணம் ஒன்றை உருவாக்கி அதில் வெற்றியும் கண்டார். அதாவது பர்மக்கிகளை நீங்க அதிகமான வளர்ச்சிக்கு உதவி நீங்க அவங்களை வளர விட்டுட்டீங்க அப்படின்னா, இதற்கு எகைன்ஸ்டா இருக்கக்கூடிய அளவியுங்கள், எகைன்ஸ்டா இல்ல, இவங்களும் ஷியாக்கள் தானே, இப்ப அவங்க அளவியுங்களும் கிட்டத்தட்ட அதே குரூப் தான். அப்ப அவர்களுக்கு போயிருச்சுட்டா நாளைக்கு உங்க அப்பாசியாக்களுடைய ஆட்சி போயிடும் அப்படின்னு பயத்தை ஏற்படுத்தினார். யாரு? ஃபதுல் இப்னு ரபியாங்கிறவர், அமைச்சர், முதலமைச்சர். அரசவையில் பர்மக்கிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த வரம்பில்லாத அதிகாரங்களும் கூட, இப்ப பர்மக்கிகளுக்கு, பராமிகாக்களுக்கு அரசரால், ஹாரூன் ரஷீதால் மிகப்பெரிய ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. வரம்பே இல்லாத, என்ன வேணா அவங்க செய்யலாங்கிற மாதிரி அதிகாரங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த அதிகாரம் முதலமைச்சரிடமும் ஏனைய பிரமுகர்களிடமும் இவர்களை பற்றிய தப்பெண்ணம் உருவாவதற்கான பெரிதொரு காரணமாக அமைந்தது எனலாம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார், கேக்குது, கிளீனா இருக்கு. எனவே பர்மக்கியரின் செல்வாக்கை அழித்தொழிக்கும் முயற்சியில் ஹலீஃபா ஹாரூன் தீவிர முனைப்பு காட்டினார். ஹாரூன் ரஷீது எந்த அளவுக்கு அங்க இருந்த மந்திரிகள், அமைச்சர்கள் அவருடைய காதுல ஊதி விட்டாங்க அப்படின்னா, ஆஹா நம்ம அப்பாசியாக்களுடைய ஆட்சிக்கே வேட்டு வந்துடும் போல அப்படின்ட்டு பர்மக்கிகளை அடக்கி வாசிக்க வைக்கணும் அப்படின்ட்டு சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சார். உண்மையில் இந்த முனைப்பு தான் ஹாரூனின் வரலாற்றில் ஒரு இருண்ட அத்தியாயம் தோன்றவும் வழி ஏற்படுத்தியது. ஹாரூனின் காலத்தில் தாருல் ஹிக்மா என்ற பெயரில் ஒரு கல்வி ஸ்தாபனம் நிர்வகிக்கப்பட்டது, ஸ்தாபிக்கப்பட்டது. தாருல் ஹிக்மா இதுதான் பிற்காலத்துல பைத்துல் ஹிக்மான் மாறிச்சு. இது சமகாலத்தில் ஒரு நூலகமாகவும், லைப்ரரியாகவும், மொழிபெயர்ப்பு கூடமாகவும், ஓர் அறிவு மையமாகவும் விளங்கியது. இக்காலத்தில் இலக்கண மேதை அஸ்மாயி ரஹிமல்லா, மருத்துவ அறிஞர் ஜிப்ரீல், இசைஞானி இப்ராஹிம் மௌசூலி, சட்ட அறிஞர் அபு யூசுப் அபு ஹனீஃபாவுடைய மாணவர் சாஹபைன் என சிறப்பான பல அறிஞர்கள் வாழ்ந்து வந்தனர். அப்பாசியா காலத்து முக்கியமான அறிஞர்கள் அப்படிங்கிற பேர்ல இந்த பேர்லாம் குறிச்சு வச்சுக்கணும். இலக்கண மேதை அஸ்மாயி, மருத்துவ அறிஞர் ஜிப்ரீல், அதுக்கப்புறம் சட்ட அறிஞர் அபு யூசுப். இக்காலத்தில் ஈரானிய வானியல் விஞ்ஞானம் மொழிபெயர்ப்பு பணியினூடே அரபியாவுக்கு அறிமுகமாயது. வானியல் சாஸ்திரம், வானியல் விஞ்ஞானம்ங்கிறது மொழிபெயர்ப்பு மூலமாக ஈரானிய வானியல் இவங்களுக்கு அறிமுகமாச்சு முதல்ல. ஹாரூனின் காலத்தில் பெரும்பாலும் விஞ்ஞான துறைகளை விட கலை, இலக்கிய துறைகளே சிறப்புற்று ஓங்கின. அரிஸ்டோட்டில் போன்ற கிரேக்க அறிவியல் மேதைகளின் நூல்களையும் சித்தாந்த மற்றும் பஞ்சதந்திர கலைகளையும், இந்தியாவில் இருந்த சித்தாந்த பஞ்சதந்திர கலைகளையும், ஹீப்ரு, துருக்கி, எத்தியோப்பியம், மலாய் போன்ற மொழிகளில் உள்ள நூல்களையும் அரபு மொழிக்கு மொழியாக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் செய்தார். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். அப்பாசியாக்களுடைய காலத்துல செய்யப்பட்ட சாதனைகள், சேவைகள் அப்படிங்கிறதுல ஹாரூன் ரஷீதுடைய காலத்திலையும் நம்ம இதை சொல்லிக்கலாம், அப்பாசியா காலத்தினுடைய நடந்த விஷயங்களாகவும் இதை சொல்லிக்கலாம். அப்ப பெரிய பெரிய கிரேக்க அறிவியல் மேதைகளின் நூல்கள், சித்தாந்த மற்றும் பஞ்சதந்திர கலைகள், ஹீப்ரு, துருக்கி, எத்தியோப்பியம், மலாய் போன்ற மொழிகளில் உள்ள நூல்களையும் அரபு மொழிக்கு மொழியாக்கம், இதற்கு உதாரணமா சொல்லலாம் இப்னு முகஃபா எழுதிய கலில திம்னா. இந்தியாவில் சமஸ்கிருதத்துல இருந்த அந்த ராஜதந்திர அரசாங்க ரீதியான ஒரு விஷயங்களை, ஒரு சிங்கம், நரி போன்ற விலங்குகளை வைத்து கதை சொல்லி அரபு ஒரு மொழிக்கு முக்கியமான பலமாக்கிய அரபி இலக்கியத்துல மிக முக்கியமான நூல் கலில திம்னா. அரபி மொழி புலமை கொஞ்சம் வேணும் அப்படின்ட்டு அந்த புக்கை படிக்கிறத எல்லாருக்கும் பிரயோஜனம் தரும். அது இவருடைய காலத்தில் எழுதப்பட்டது. அப்துல்லா பின் முகஃபாங்கிற பெரிய ஒரு தர்ஜுமா செய்யக்கூடிய ஒரு அறிஞர், குரானுக்கே சவால் விட்டவர். குரான் மாதிரியே நானும் கொண்டு வரேன்னா சவால் விட்டு தோத்து போனார், அது வேற விஷயம். ஆனா அரபு மொழிய ரொம்ப அழகா படிச்சு அந்த கதையை ரொம்ப அதபு இலக்கிய நயத்தோட கோர்வு செஞ்சிருக்காரு. அப்ப இவருடைய காலத்துல இதில் நடந்திருக்கு.
ஹாரூன் ரஷீதுடைய காலத்துல சிறப்புமிகு மொழிபெயர்ப்பாளராக முத்தர்ஜிமீன்கள் இப்னு பத்ரீக், யஹ்யா இப்னு முஆவியா போன்றோர் விளங்கினர். ஹாரூனின் காலத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு குழப்பங்களை அடக்குவதற்காக பர்மக்கியினர் புதியதோர் உத்தியை கையாண்டனர். குழப்பக்காரர்களுக்கு எதிராக போராடுவதற்கு பகரமாக அவர்களிடையே சமாதானத்தை ஏற்படுத்தி சுதந்திரமாக அவர்களை ஆட்சி செய்ய அனுமதித்து திரைப்பணம் பெற்றுக் கொள்வதே அந்த உத்தியாகும். பர்மக்கிகள் மேற்கொண்ட இத்தகு நடவடிக்கை பிற்காலத்தில் சிற்றரசுகள் தோன்றவும் வழிவகுத்தது என்பதை மறுப்பதற்கில்லை. ஆரம்பத்தில் வெற்றிகரமா இருந்தாலும் பின்னாடி இதுவே சிற்றரசுகளா மாறி அப்பாசியாவுடைய ஆட்சிக்கு வேட்டு வந்துச்சு. இது ஹாரூன் ரஷீதுடைய இது நடவடிக்கை. நெக்ஸ்ட் மஅமூன், முக்கியமான அப்பாசியா கலீஃபாக்கள் முதன்மையானவர். இவங்க 2 பேருக்கு அடுத்தபடியாக மஅமூன், கலீஃபா மஅமூன் அப்படிங்கிறவர். கலீஃபா அமீன் கொஞ்ச நாள் தான் இருந்தாரு. அவர் கொல்லப்பட்டாங்க சதி திட்டங்கள் போட்டு. அவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து, அமீன் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவரது சகோதரர் மஅமூன் இவர் ஹாரூன் ரஷீதுடைய மகன், அமீனும் அவருடைய மகன். ஹிஜ்ரி 198 அப்பாசியா கிலாபத்தின் அடுத்த கலீஃபாவாக பதவியேற்றார். பாரசீக அடிமை பெண் ஒருவருக்கு மகனாக ஹிஜ்ரி 170 பிறந்த இவரது இயற்பெயர் அப்துல்லா என்பதாகும். இவரது தந்தை கலீஃபா ஹாரூன் இவருக்கு வழங்கிய பட்டமே மாமூன், நம்பிக்கையாளர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தார் தந்தை மானுக்கு. இளம் பருவத்தில் மாமூனுக்கு கல்வி கற்பிக்கும் பொறுப்பு யசீதி என்பவரிடமும், கண்காணித்து வளர்க்கும் பொறுப்பு ஜாஃபர் பர்மக்கியிடமும் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. 5 வயதிலேயே தனது கல்வியை ஆரம்பித்த மஅமூன் அக்காலத்தில் சிறப்புற்று விளங்கிய புகழ்பூத்த அறிஞர்களிடம் கல்வி பயின்றார். அறிஞர்களோடு தொடர்புகளை வைத்துக் கொள்வதில் அலாதி விருப்பம் காட்டினார். ஆரம்பம் முதலே மெய்யியல் துறையில் ஆர்வம் காட்டியதால் மெய்யியல் தத்துவ விசாரணைகளில் ஈடுபட்ட முதல் முஸ்லிம் ஆட்சியாளராகவும் இவர் கருதப்படுகிறார். அமீனுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த மஅமூனுக்கு ஆட்சி துறையில் ஈடுபடுவதை விட அறிவாராய்ச்சி துறைகளில் ஈடுபடுவது மிக விருப்பமாக இருந்தது. கலீஃபா அமீன் கொல்லப்பட்ட போது கூட இவர் மர்வ் என்ற நகரிலேயே இருந்தார். கலீஃபாவான போதும் அவர் பக்தாதுக்கு செல்லவில்லை. மாமூன் தலைநகர் வந்து சேரும் வரை முதலமைச்சர் ஃபதுல் பின் சஹல் என்பவரே கலீஃபாவுக்கு பதிலாக நாட்டு நிர்வாகத்தை கவனித்து வந்தார். ஒரு பக்கம் அதிகார மோகமும் மறுபக்கம் நிர்வாக திறனுமற்று காணப்பட்ட ஃபதுலின் பக்கச்சார்பான நடவடிக்கைகளால் வெகு விரைவிலேயே மக்களின் அதிருப்தியை சம்பாதித்துக் கொண்டார். இது மஅமூனுடைய ஆட்சியின் ஒரு தோல்வின்னு சொல்லலாம். அதாவது அதிகார மோகமுடையவராக ஃபதுல்ங்கிறவர் இருந்திருக்காரு. நிர்வாக திறனும் இல்லாதவராக வரலாற்று குறிப்பிட்டார். ஒரு பக்க சார்பான ஒரு பக்க சார்பு அப்படின்னா, அதாவது பார்சியாலிட்டி பாக்குறது, தனக்கு சாதகமான ஆளுகளை நிர்வாகத்துல போடுறது, தனக்கு சாதகம் இல்லாத பாதகமான ஆளுகளை களைகிறது, இது மாதிரி வேலைகள் அவர் செஞ்சதுனால மஅமூனும் அதுல அதிகமா மூக்கு நுழைக்காதனால, ஈடுபடாதனால என்ன ஆயிடுச்சு, மக்களின் அதிருப்தியை சம்பாதித்துக் கொண்டார். இதனால் சிரியாவில் வாழ்ந்த உமையாக்களும் ஹிஜாஸில் வாழ்ந்த ஷியாக்களில் ஒரு பிரிவினரான அலவியுங்களும் கிலாபத்துக்கு எதிராக கிளர்ச்சிகள் செய்தனர். பக்தாதெங்கும் முதலமைச்சர் ஃபதுலுக்கு எதிரான கிளர்ச்சிகள் வெடித்த போதும் இவை பற்றி கலீஃபா மஅமூன் அறிந்திருக்கவில்லை. ஏன்டா அவருக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அதுல இல்லாம இருக்கு. இந்நிலையில் மஅமூன் தனது மகளை ஷியா இமாம்களுள் ஒருவரான அலி ரிதா அப்ப அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். யாரு? மஅமூன் தனது மகளை ஷியா இமாம்களுள் ஒருவரான அலி ரிதா என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்து அடுத்த வாரிசாகவும் அவரை நியமித்தார். இது அப்பாசியர் மத்தியில் அலவியூன்களுக்கு கலீஃபா மஅமூன் கிலாபத்தை தாரை வார்க்க போகிறார் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது மாத்திரமின்றி அவரை ஆத்திரம் கொள்ளவும் செய்தது. அப்ப அலவியூன் இருந்த அலி ரிதாங்கிறவருக்கு திருமணம் செய்து கொடுத்ததுனால அப்பாசியர்களாக இருந்த மற்ற அந்த குல பெருமையில இருந்தவங்களுக்கு ஆஹா இது ஆட்சி கிலாபத் அப்பாசியா முடிஞ்சு மறுபடியும் அலவியுங்கள் ஷியாக்களுக்கு போக போகுது அப்படிங்கிற பயம் ஏற்பட்டு ஆத்திரம் வந்துச்சு. இதனால் மஅமூனுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்குது. இதனால் கிலாபத் எங்கும் சட்டமும் ஒழுங்கும் சீர்குலைந்து போயிற்று. பக்தாத் நகர் பெரும் நெருக்கடிக்குள்ளாகியது. இவ்வேளை பக்தாத் நிலைமையை தனது மருமகன் மூலம் அறிந்து கொண்ட மஅமூன் உடனே பக்தாதுக்கு செல்ல ஆயத்தமானார். மாமூனின் வருகையை அறிந்த பக்தாத் நகர மக்கள் தமது கோபத்தையும் அதிருப்தியையும் மறந்து அவரை வரவேற்றனர். கலீஃபாவின் வருகையோடு அனைத்து குழப்பங்களும் அடங்கி போயின. அமைதியும் ஒழுங்கும் மீண்டும் நிலைநாட்டப்பட்டன. முதலமைச்சர் ஃபதுலின் திருகு தாளங்களை அறிந்த மாமூன் அவரை நீக்கிவிட்டு ஹசன் என்பவரை புதிய அமைச்சராக நியமித்துக் கொண்டார். ஃபதுலை நீக்கிட்டார்.
தான் பக்தாதுக்கு வரும் முன் ஹிலாபத்தில் காணப்பட்ட அனைத்து குழப்பங்களையும் அடக்கி ஒடுக்கிய கலீஃபா அதுவரை குழப்பங்களாலும் புரட்சிகளாலும் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த பக்தாது நகரை மீள் புனர் அமைப்பு செய்தார். மாமூனின் காலத்திலேயே ஹிலாபத்துர் ராஷிதா ஆட்சிக்கு பின்னர் ஜனநாயக குடியரசு முறை மீண்டும் ஹிலாபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது எனலாம். என்னது? அரசியல் நிர்வாக விவகாரங்களில் கலீஃபாவிற்கு ஆலோசனை கூறுவதற்கென அரச சபையொன்றும் இவரால் உருவாக்கப்பட்டது. மஜ்லிசு ஷூரா. குலஃபாவுர் ராஷிதூன்களுடைய காலத்துல மஜ்லிசு ஷூராவை நிகராக காணப்பட்ட இந்த சபையில் முஸ்லிம்கள் மாத்திரமின்றி திம்மிகள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் கூட அங்கம் வகித்தனர். சமய வேறுபாடின்றி சகல மனிதர்களையும் சகல மக்களையும் சமமாக மதித்த கலீஃபா திம்மிகளுக்கு போதிய சலுகைகளையும் உரிமைகளையும் வழங்கினார். இதனால் 11,000க்கும் அதிகமான கிறிஸ்தவ தேவாலயங்களும் பல நூற்றுக்கணக்கான மஜூசிய யூத கோயில்களும் காணப்பட்டதாக வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். தகுதியும் திறமையும் உடையோருக்கே இவரது ஆட்சியில் உத்தியோகங்கள் வழங்கப்பட்டன. மஅமூன் முஅ்தஸிலா கொள்கையை ஆதரித்ததோடு, முஅ்தஸிலா ஒரு வந்துருச்சு கொஸ்டின்ல, முஅ்தஸிலா அப்படிங்கிற இது வரும். முஅ்தஸிலா கொள்கையை ஆதரித்ததோடு குறித்த அந்த கொள்கையை ஹிலாபத் முழுவதிலும் பரப்பும் நோக்கில் அதனை அரச கொள்கையாகவும் பிரகடனம் செய்தார். அப்ப இது மஅமூனுடைய காலத்துல உச்சத்துக்கு போச்சு முஅ்தஸிலாக்களுடைய கொள்கை. அதுல கொள்கையில முதன்மையான கொள்கை என்ன? முஅ்தஸிலா கொள்கை அல் குர்ஆனு மஹ்லூகுன் அப்படிங்கிற கொள்கை. இதற்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற ஏனைய உலமாக்களை கடும் சித்திரவதைக்கு மஅமூன் ஆளாக்கினார். அதுல ரொம்ப ஃபேமஸா சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள்ல 4 இமாம்கள்ல ஒரு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டாங்க, ஜெயில் அடைக்கப்பட்டாங்க. அப்ப அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னாங்க, குர்ஆன் மஹ்லூக் அல்ல, குர்ஆன் கைர் மஹ்லூக் அப்படின்றாங்க. இல்ல, ஒவ்வொரு அடியாக சாட்டையால் அவர்களை அடித்து அவரை வற்புறுத்தி அந்த கொள்கையை ஏற்குமாறு செய்யப்பட்டது. இருந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் பிடிவாதமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரை ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாறுச்சு. அதுக்கு அடுத்து பின்னால் வந்தவர்கள் அந்த கொள்கைக்கு சாதகமா இல்லை. அது பின்னாடி பார்ப்போம். பல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற முஅ்தஸிலாக்களின் கொள்கையை மஅமூனும் ஏற்று பிரஜைகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென ஆணை பிறப்பித்தார். இக்கால பிரிவில் வாழ்ந்த சட்ட அறிஞர் அல் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தவிர பெரும்பாலும் ஏனைய அறிஞர்கள் எல்லாம் மாமூனுக்கு அஞ்சி இக்கொள்கை ஏற்றனர். இப்போ உயிருக்கு பயந்து எல்லாமே மாறிட்டாங்க. ஆனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி உலுல் அஸ்ம் மினல் ஐம்மா அப்படிங்கிற இதுல இருந்ததுனால அவர்கள் அந்த இதுக்கெல்லாம் சடைவடையில அதை சஞ்சலப்படல. கலீஃபா மஅமூனின் ஆட்சி காலம் கல்வி மற்றும் கலாச்சார துறைகளின் பொற்காலமாக விளங்கியது. இவருடைய பாசிட்டிவான விஷயங்கள், மாமூனுடைய ஆட்சி காலத்துல கல்வி மற்றும் கலாச்சார துறைகளின் பொற்காலமாக விளங்கியது. அறிவு துறைகளில் ஆர்வமும் ஆசையும் கொண்டிருந்த மாமூன் தமது ஆட்சி காலத்தை கல்வி, கலாச்சார விருத்திக்காகவும் நாகரிக முன்னேற்றத்திற்காகவும் செலவிட்டார். கணிதம், பௌதிகவியல், உயிரியல், பொறியியல், புவியியல், வானியல், மெய்யியல், மருத்துவம், இலக்கியம், வரலாறு, இசை முதலிய துறைகள் செழிப்புற்று வளர்ந்தன. யாருடைய காலத்துல? பௌதிகவியல், உயிரியல், ஜியோகிராபி, இது வானியல், மெய்யியல், மருத்துவம், இலக்கியம், வரலாறு, இசை போன்ற துறைகள். கல்வி வளர்ச்சிக்காக ராஜ்யம் பூராவும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் நிறுவப்பட்டன. கலீஃபாவின் அரசவையிலேயே பல்வேறு இனங்களையும் மதங்களையும் சேர்ந்த அறிஞர்கள் பலர் வீற்றிருந்தனர். அவர்கள் அனைவரையும் கலீஃபா வெகுவாக ஆதரித்து கௌரவித்தார். கலீஃபா மன்சூரால் ஆரம்பிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு பணி மஅமூனின் காலத்தில் உச்ச நிலையை அடைந்தது. ஏற்கனவே இயங்கி வந்த தாருல் ஹிக்மா எனும் கல்விக்கூடத்தை பைத்துல் ஹிக்மா எனும் பெயரில் விரிவுபடுத்தினார். தாருல் ஹிக்மாவை இவர் என்ன செஞ்சாரு? பைத்துல் ஹிக்மாங்கிற பேர்ல அதை ரொம்ப மாடர்னாக்கிறார். இந்நிலையம் மொழிபெயர்ப்பு பணியகமாக மாத்திரமின்றி ஆராய்ச்சி கழகமாகவும் நூல் நிலையமாகவும் பணிபுரிந்தது. உலகின் பல பாகங்களிலிருந்தும் அறிவு நூல்கள் இங்கு கொண்டு வந்து குவிக்கப்பட்டன. அவற்றையெல்லாம் புலமை வாய்ந்த நிபுணர்கள் அரபு மொழியில் மொழிபெயர்த்து மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தனர். கிரேக்க, சிரிய மொழி நூல்கள் உஸ்தா இப்னு லூகா என்பவரின் மேற்பார்வையிலும், பாரசீக மொழி நூல்கள் யஹ்யா இப்னு ஹாரூன் என்பவரின் மேற்பார்வையிலும், சமஸ்கிருத நூல்கள் தூபான் என்ற பிராமணரின் மேற்பார்வையிலும் மொழிபெயர்க்கப்பட்டன. ஈற்றில் இந்நிலையம் அக்காலத்தில் அறிவின் சிகரமாக காட்சியளித்தது. மஅமூன் கால மொழிபெயர்ப்பாளர்களுள் ஹுனைன் இப்னு இஸ்ஹாக், ஹுஃபைஸ் இப்னு அல் ஹசன், ஈசா இப்னு யஹ்யா, மூசா இப்னு ஹாலித் ஆகியோர் சிறப்பாக குறிப்பிடத்தக்கவர். மாமூன் காலத்துல
மொழிபெயர்ப்பாளர்கள் ஃபேமஸானவங்க யாரோ ஹுனைன் இப்னு இஸ்ஹாக், ஹுஃபைஸ் இப்னு அல் ஹசன், ஈசா இப்னு யஹ்யா, மூசா இப்னு காலித் ஆகியோர். இவர்கள் மகளன், ஹிப்போக்ரேட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, தொலமி, பைத்தகர்ஸ் முதலிய கிரேக்க மேதைகளின் அறிவியல் நூல்களை அரபு மொழியில் மொழிபெயர்த்தார்கள். கலிஃபா மாமூன் மொழிபெயர்ப்பு பகுதியை விஸ்தரித்தது மாத்திரமின்றி அங்கு நூல் நிலையம் ஒன்றையும் நிறுவினார். 22 லட்சம் நூல் பிரதிகளை கொண்டிருந்த இந்த நூல் நிலையம், அன்றைய காலத்துல 22 லட்சம் நூல் பிரதிகளை கொண்டிருந்த இந்த நூல் நிலையம் ஹுனைன் இப்னு இஸ்ஹாக் என்பவரது மேற்பார்வையின் கீழ் காணப்பட்டது. பைத்துல் ஹிக்மாவில் இயங்கிய ஆராய்ச்சி நிலையத்திற்கு அக்காலத்தில் மெய்யியலில் புகழ்பெற்று விளங்கிய அல் கிந்தி பொறுப்பாளராக பைத்துல் ஹிக்மாவில். இக்கால பிரிவில் அறிவியலின் பல்வேறு துறைகளும் முன்னேற்றம் கண்டன. அபுல் அத்தாஹியா, அபு தமாம் போன்றோர் அரபு இலக்கியத்துறை வளர்ச்சியிலும், அப்பாஸ் மர்வசிம்பாங்க முதலானோர் பாரசீக இலக்கிய துறை வளர்ச்சியிலும் இக்கால பிரிவில் பெரும் பங்காற்றினர். மெய்யியல் துறை வளர்ச்சிக்கு மாமூன் அனுசரணை வழங்கியது மட்டுமின்றி அத்துறையோடு சேர்த்து இலக்கியம், விஞ்ஞானம் போன்ற துறைகள் தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கப்பட்டது. இக்கலந்துரையாடல்களுக்கு ஹலிஃபாவை தலைமை தாங்கினார். மருத்துவத்துறையின் வளர்ச்சியில் ஹுனைன் இப்னு இஸ்ஹாக், யுஹன்னா, ஜிப்ரீல், பக்திஷு முதலானவர்களின் பங்களிப்பு மகத்தானதாக அமைந்தது. இவங்கெல்லாம் வேற மதத்தை சேர்ந்தவர்கள். வானியல் ஆராய்ச்சிகள் மிக விரிவாக இடம்பெற்றன. ஷம்சியா என்னும் இடத்தில் மாமூன் வானோக்கு நிலையம் ஒன்றை நிறுவினார். ஷம்சியா வானியல் இது சாஸ்திரத்துக்கு பூமியின் சுற்றளவை கண்டறியும் முயற்சிக்கும் வழி செய்தார். அப்ப அன்றைய காலத்திலேயே அறிவியல் ஆரம்ப அந்த கட்ட இது முயற்சி எல்லாமே நடந்திருக்கு. இக்கால பிரிவிலேயே வானியல் துறையில் மிகவும் முக்கியத்துவம் பெற்று விளங்கும் தொலைநோக்கி கருவி அபுல் ஹசன் என்பவரால் கணிதவியலிலும் கணிசமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. அல் ஹுவாரிஸ்மி போன்ற கணித மேதைகள், அல் ஹுவாரிஸ்மி அப்பாசியா காலத்து அறிஞர், மாமூனுடைய காலத்துல வாழ்ந்தவர், கணித மேதை, இக்கால பிரிவிலேயே வாழ்ந்தவர். இவர் எழுதிய கணித நூலன்று 16ஆம் நூற்றாண்டு வரை 16th century 16ஆம் நூற்றாண்டு வரை ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களில் பாட நூலாக பயன்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவரால் எழுதப்பட்ட பிரிதொரு நூலான கிதாபு சூரத்தில் அல் அர்து பூமி எனும் பிரபலமான நூலும் இக்கால பிரிவிலேயே வெளிவந்தது. அல் கல்பி என்பவர் கிதாபு ஷாம், வாக்கிதி கிதாபுல் மகாசி, இப்னு சாத் தபகாத்துல் கபீர், இமாம் புகாரி போன்ற அறிஞர்கள் வரலாற்று துறை சிறந்தோங்க வழி செய்தனர். உண்மையில் ஹலீஃபா மஅமூனின் இவ்வாறான அறிவு பணிகள் தாம் ஐரோப்பா அறிவொளி பெற காரணங்களாக அமைந்தன என்பதற்கு அப்பால் அழிந்து போய்விடக்கூடிய நிலையில் இருந்த புராதன காலத்து அறிவியல் கருவூலங்கள் பாதுகாக்கப்படவும் வழி செய்தன எனலாம். அப்ப இது மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம், சயின்ஸ், டெக்னாலஜி எல்லாம் அந்த காலத்துல அவர் எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்காருங்கிறது தெரியுது. அப்ப இன்றைய ஐரோப்பியர்கள் இதை பேஸ் பண்ணிட்டே தங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு முக்கியமான இதாகும். உண்மையில் ஹலீஃபா மஅமூனின் இவ்வாறான அறிவு பணிகள் தாம் ஐரோப்பா அறிவொளி பெற காரணங்களாக அமைந்தன என்பதற்கு அப்பால் அழிந்து போய்விடக்கூடிய நிலையில் இருந்த புராதன காலத்து அறிவியல் கருவூலங்கள் பாதுகாக்கப்படவும் வழி செய்தன எனலாம். ஐரோப்பியர் இழந்திருந்த கல்வி செல்வங்களை அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள மஅமூனின் தொடரான அறிவு பணிகளே துணை செய்தன. இந்த வகையில் மஅமூனை முஸ்லிம்களின் கலாச்சார புரட்சி ஒன்றுக்கு வித்திட்டவர் என துணிந்து கூறலாம். கிட்டத்தட்ட முக்கியமான ஆட்சியாளர் நம்ம பேசியாச்சு. பிற்பட்ட காலம் என்ன, ஒரு சின்ன சுருக்கம். அப்பாசிய ஆட்சியின் பிற்பட்ட காலம், நூற்றாண்டு காலத்துக்கு பின்னாடி நடந்ததை பற்றி ஒரு சின்ன சுருக்கம். அப்பாசியர் பதவியேற்று ஒரு நூற்றாண்டு காலத்துக்குள்ளேயே அவர்களின் செல்வாக்கு மங்க ஆரம்பித்தது. எந்த ஒரு நிறுவனமோ ஒரு ஆட்சியோ ஒரு 100 வருஷம் போச்சு அப்படின்டா ஒரு கட்டம் அது. அல்லாஹ் தாலா அதுக்கப்புறம் அதுல ஒழுங்கா இல்ல அது அப்பொழுது என்னது சவாலு கொண்டு அப்ப கிட்டத்தட்ட அதே நடந்தீங்க மங்க ஆரம்பித்தது. அதுக்கு அரசியல் சமூக காரணிகள் பல காரணமாயினார். ஹலிஃபா முஅத்தசிமுக்கு பின்னர் பதவியேற்ற ஹலிஃபாக்கள் கிலாபத்தின் செழுமைக்கேற்ப அரசாட்சியை கொண்டு தன்மையை இழந்திருந்தார்கள். அடிக்கடி அளவியல் போன்ற எதிர்குழுக்களால் குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்ட போது இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயற்சித்தனரே தவிர அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. ஹலீஃபாக்கள் தமது சுகபோகத்துக்காக ஆட்சியை வைத்துக் கொண்டார்களே தவிர மக்கள் நலனில் கவனம் செலுத்துவதை குறைத்து கொண்டனர். அந்த நூற்றாண்டுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள்.
நிர்வாக செயல்பாடுகளில் ஈடுபட்ட அமைச்சர்கள், தளபதிகள், கவர்னர்கள் கலீஃபாவை பெயரளவில் மாத்திரம் பயன்படுத்தி கொண்டு தாங்களே சுயமாக ஆட்சி நடத்த ஆரம்பித்தனர். இக்கால பிரிவின் அப்பாசிய ஆட்சியை 945 இருந்து 1258 வரை பின்வருமாறு வகைப்படுத்தி நோக்கலாம். 945 இருந்து 1055 வரை ஆட்சி செய்த உவைஹித் ஆட்சியாளர்கள் ஷியாக்கள். 1055 இருந்து 1152 வரை ஆட்சி செய்த சல்ஜூக் ஆட்சியாளர்கள் துருக்கி இனத்தினர். 1152 இருந்து 1258 வரை கடைசி அப்பாஸின் கடைசி காலப்பகுதி தான். அதாவது 1152 இருந்து 1258 வரைக்கும் 7 ஹலீஃபாக்கள் ஆட்சி செய்தனர். பல்வேறு காரணங்களால் ஹிலாபத்தில் தோன்றி வளர்ந்த சிற்றரசுகள் தமக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொண்டதை எல்லைப்புற அரசுகள் ஹிலாபத்தை எதிர்ப்பதற்கான சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்ட உள்நாட்டு போர், உள்சண்டை, இதனால வெளிநாட்டு அரசர்களும் இங்க ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு வர ஆரம்பிச்சாங்க. ஹலாகு கான் சங்கேஸ்தான் எதிர்ப்பு பிடிச்சிட்டாங்க. அவை சிற்றரசலுக்கு உதவும் பாங்கில் ஹிலாபத்தை நுழைந்தன. இவ்வேளை ஓங்கி வளர்ந்து வந்த மங்கோலிய பேரரசு முஸ்லிம்களது எல்லை பகுதியில் தலையிட ஆரம்பித்தது. 1257 பக்தாதில் நுழைந்த மங்கோலிய தாத்தாரியர்கள் அப்பாசியர்களை அடித்து விரட்டி பக்தாதிலிருந்தே அவர்களை ஒழித்து கட்டினார்கள். அப்பாசிய ஹிலாபத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்கள். அப்பாசியா ஹிலாபத்தின் வீழ்ச்சிக்கான இது முக்கியமான ஒரு கொஸ்டின். ஒரு 9 பாயிண்ட் சொல்லலாம். நம்பர் 1, பின் வந்த ஹலீஃபாக்களின் தகுதி ஈனம், தகுதி இல்லாமை. ஹலீஃபாக்களிடம் ஏற்பட்ட பதவி போட்டி, பதவி சண்டை. 2, 3வது பொருத்தமற்ற பொழுதுபோக்குகள், தேவையில்லாத வீண் கேளிக்கையில் பொழுதுபோக்குகள் அவங்க ஈடுபட்டாங்க. துருக்கியரின் செல்வாக்கு, சிற்றரசுகளின் தோற்றமும் போட்டியும், நிர்வாக ஒழுங்கீனமும் இராணுவ புறக்கணிப்பும், அப்புறம் சிலுவை யுத்தங்கள் இவருடைய காலத்தில் நடந்துச்சு. பொருளாதார சீர்கேடு, மங்கோலிய படையெடுப்பு, இது பூரா அப்பாசிய ஹிலாபத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்களாக சொல்லப்படும். ஓகே, ஓரளவுக்கு நம்ம இதை பார்த்துட்டோம். இப்ப ஒரு கொஸ்டின் பேப்பருடைய கொஸ்டினை மட்டும் நம்ம எடுத்து பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவோம். உக்துப் அன் முஅல்லிஃபில் கிதாப் தாரீஹில் இஸ்லாம் அஸ்ஸியாசி வத்தீனி வஸ்ஸகாஃபி வல் இஜ்திமாயி. இந்த கிதாபினுடைய, அதாவது உங்களுக்கு இப்போ சிலபஸ்ல இருக்கக்கூடிய புக்கு தாரீஹுல் இஸ்லாமி சியாசி வத்தீனி வஸ்ஸகாஃபி வல் இஜ்திமாயி அப்படிங்கிற பேருடைய கிதாபு. இந்த கிதாபினுடைய தொகுப்பாசிரியர் யார்? யாரா சொல்லுங்களேன், தெரிஞ்சவங்க சொல்லலாம். மறுபடியும் கேளுங்க சார். உக்துப் அன் முஅல்லிஃபில் கிதாப், அதாவது கிதாபினுடைய புத்தகத்தினுடைய ஆசிரியர் دكتور حسن ابراهيم حسن ஹசன் இப்ராஹிம். ஹசன் இப்ராஹிம் ஹசன். حسن ابراهيم حسن. இவர் மிஸ்ரு உடைய வரலாற்று ஆசிரியர். முஅர்ரிகுன் மிஸ்ரியுன் பாரிசுன் உலித ஃபி மதீனத்தி தன்தா, தன்தாங்கிற ஊர்ல இவர் பிறந்திருக்காரு. வஹ்தம்ம பி தாரீஹில் இஸ்லாம் முந்து மராஹிலி திராசத்திஹி அல் முபக்கரா. சின்ன வயசுல இருந்தே இஸ்லாமிய வரலாற்றுல ரொம்ப அதீத கவனம் செலுத்தினார். இவருடைய வாழ்ந்த காலம் 1892 இருந்து 1968 வரைக்கும். 1892 இதுல இருந்து 1968 வரைக்கும். ஓகே. உக்துப் அனில் இமாமத்தி ஃபில் அஸ்ரில் உமவி. உமவி காலத்துல இமாமத்தை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு அப்படி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்டா கொஸ்டின் வழங்குதா? அல் இமாமத்து எந்த இடத்துல क्वेश्चन சார்? இது 2023 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. உக்துப் அனில் இமாமத்தி ஃபில் அஸ்ரில் உமவி. ஓகே சார், இருக்கு. ஓகே, இருக்கா? என்ன பதில் தெரியுமா யாருக்காவது? நான் இப்ப அரபியில வாசிக்கிறேன், அதை கண்டுபிடிங்க.
يركز الدكتور حسن إبراهيم حسن على كيفية انتقال السلطة من الخلافة إلى الملك العضوض في العصر الأموي. يشير إلى أن معاوية بن أبي سفيان أسس نظاما وراثيا في الخلافة مما أدى إلى تحول الإمامة إلى ملك عضوض حيث أصبحت السلطة تنتقل بالوراثة داخل الأسرة الأموية. வழங்கச்சா யாருக்காவது வழங்கினா சொல்லலாம். இமாமத்து ஹிலாபத்துன்னு நினைச்சுக்கங்க. பக்கம் நம்பர் சொல்லலாம். يركز الدكتور حسن إبراهيم حسن على كيفية انتقال السلطة من الخلافة. ஹசன் இப்ராஹிம் ஹசன் அலிங்கிறவரு, அதாவது ஆசிரியர், கிதாபுடைய ஆசிரியர், ஆட்சி ஹிலாபத்துல இருந்து முல்கே அதூதுக்கு மாறியதா குறிப்பிடுறாரு. முல்கே அதூதுன்னா தெரியுமில, ஹிலாபத்து வந்து பொதுமக்கள் ஷூரா கமிட்டியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஹிலாபத்து அப்படி என்ன ஆயிரும், கடித்து குதறக்கூடிய ஆட்சியாக மாறும். அதாவது அநியாயமான ஆட்சி முறைக்கு வரும். உமவியாக்களுடைய காலத்துல இந்த நிலை ஏற்பட்டு விட்டது. அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா, முஆவியா இப்னு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹிலாபத்துல வாரிசி ஒரு நிதாம தோற்றுவிச்சிட்டாரு. அதாவது அடுத்த வாரிசு அப்படிங்கிற ஒரு கோணத்துல குடும்ப பரம்பரை ஆட்சிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டா. அப்படி இது வந்து என்னாச்சு, இமாமத்தை ஒரு முல்கே அதூத், அநியாயக்கார ஒரு ஆட்சியை நோக்கி தள்ளிருச்சு இது. அப்ப இந்த இமாமத் என்பது வராசத் மூலமாக கிடைக்க பெறக்கூடிய ஒரு ஆட்சி முறையாக மாறி அதனுடைய இது அந்தஸ்தை இழந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் அனில் ஹலீஃபத்தில் முத்தவக்கில். அல் முத்தவக்கில் கான யஸ்ஆ இலா தஅஸீஸி சுல்தத்தில் ஹிலாஃபத்தில் அப்பாசியா. அதாவது ஒரு நிமிஷம், நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் படிச்சீங்க, அது பேஜ்ல எத்தனாவது பேஜ்ல இருக்குன்னு கரெக்ட்டா நீங்க சொல்லிருக்கீங்க. அதான் பேஜ் எல்லாம் நம்ம எடுக்கல, அது இப்ப தேடி பார்க்கணும். அது மட்டும் நான் தனியா ஒரு பேஜ் வச்சிருக்கேன், அதை வேணா நான் அனுப்பிச்சு வரேன், அப்புறம் பாத்துக்கேன். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். சரி, அந்த இதை அப்படியே நான் அனுப்பிச்சுறேன், அந்த ஆன்சர் செட்டை நீங்க அதில் அப்படியே பாத்துக்கோங்க. ஓகே சார். ஓகே, இப்போ முத்தவக்கில் கான யஸ்ஆ இலா தஅஸீஸி சுல்தத்தில் ஹிலாஃபத்தில் அப்பாசியா. முத்தவக்கில்ங்கிற என்ன செஞ்சாரு அப்படின்னா, அப்பாசியா ஹிலாஃபத்துடைய ஆட்சியை ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு முயற்சி. தஅஸீஸ் அப்படின்னா தக்வியத்னு அர்த்தம். ஹைசு அமில அலா தக்வியத்தில் ஜைஷ் வ தௌஸீஇ ருக்அத்தி தௌலா. அப்ப படை பலத்தை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணாரு. ஆட்சியின் அந்த எல்லையை விரிவுபடுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாரு. கமா அஷாரா இலா இஹ்திமாமிஹி பில் இக்திசாத், பொருளாதார விஷயத்திலையும் கவனம் செலுத்தினாரு. ஹைசு காம பி இஸ்லாஹாத்தின் தஹ்தீஃபு இலா தஹ்சீனில் வத்இல் மாலியி லித்தௌலா. அப்ப பல்வேறு சீர்திருத்தங்க முயற்சிகளை மேற்கொண்டாரு. ஆட்சியின் அதாவது பொருளாதார பலத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான சீர்திருத்த முயற்சிகள் அவர் ஈடுபட்டாரு. இது கலீஃபா முத்தவக்கில் அப்படி சின்ன நோட், ஷார்ட் நோட். உத்குர் முத்தத் தௌலத்தில் அப்பாசியா. அப்பாசியா காலத்தின் அப்பாசிய ஆட்சி காலத்தை குறிப்பிடுங்கன்னு இருக்காங்க. முத்தா, டியூரேஷன். இஸ்தமர்ரத்தி தௌலத்துல் அப்பாசியா முத்தத்தன் துகாரிபு 24 சன. அதாவது 524 வருடம் கிட்டத்தட்ட. நான் ஏற்கனவே சொன்ன 5 நூற்றாண்டுகள், ஏறத்தாழ கொஞ்சம் முன்ன பின்ன 5 நூற்றாண்டுகள் அவருடைய ஆட்சி காலம் இருந்துச்சு. ஹைசு பதஅத் ஆம 32 ஹிஜ்ரத் நபவியா வ 50 வ 700 அல் முத்தவஃபா. அப்ப 132 ஹிஜ்ரியில ஆரம்பித்தது, 656 ஹிஜ்ரியில முடிஞ்சிச்சு. கிபில 750 ஆரம்பித்தது, 1258 முடிஞ்சிச்சு. பிசுகூத்தி பக்தாத் அலா யதில் முகுல், அதாவது மங்கோலியருடைய கையில விழுந்துச்சுல பக்தாத், அதுல இருந்து அவனுடைய வீழ்ச்சி, அப்பாசியோட ஆட்சி முடிஞ்சிச்சு. அப்ப கிட்டத்தட்ட 5 நூற்றாண்டு ஞாபகம் வச்சுங்க. சில அப்பாசி ஷோராக்களை பற்றி சொல்லுங்க. பஷார் இருக்காரு, அபு நவாஸ் இருக்காரு, அல் முத்தனப்பி இருக்காரு, அபு தம்மாம் இருக்காரு,
ஹமாசா அப்படிங்கிற கிதாப் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஹமாசா இருக்கு, முக்தார் வஷாரில் கபாயில்ங்கிறது இருக்கு. ஹமாசா பெரும்பாலும் தெரியும். ஹமாசாவுடைய அந்த கிதாபை தொகுத்தவர் ஹபீப் இப்னு அவுஸ் அபு தம்மா. அதபு கோர்ஸ்கள் எல்லாம் இருக்கும். முத்தநபியும் பெரும்பாலும் தெரியும். ஷேர்ல அப்பாசியாவுடைய காலத்துல வந்து மிக ஃபேமஸானவர், தன்னை நபி என்று கூட தாவா செஞ்சவர் முத்தநபி. அதனால பேர முத்தநபின்னு வச்சு. அஹமது பின் ஹுசைன் அல் கிந்தி ولد في الكوفة عرف بقوة شخصيته وفصاحته وتناولت أشعاره موضوعات الفخر والاعتزاز بالنفس إضافة إلى المدح والحكمة. அவர் ரொம்ப பசாகத்தானவர். அவருடைய ஷேர் பெரும்பாலும் தற்பெருமை, தன்னை பற்றிய சுய மரியாதை, புகழ்ச்சி, புகழுரை, ஞானம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பாடியிருக்காரு அவர். அல் புஹ்தரி இவரும் ரொம்ப ஃபேமஸானவர். அல் புஹ்தரி அபு உபாதா அல் வலீத் பின் அபீத் தாய் உலித ஃபி மம்பஜ் உரிஃப பி லகபி ஷாயிரி தபியா. இயற்கையான நேச்சரான ஷாயர் அப்படிங்கிற பேர் இவருக்கு இருக்கு. ஃபகத் அப்தா ஃபி தஸ்வீரி தபியா வ ஜமாலிஹா பி உஸ்லூபின் மௌசிகியின் அத்பின். தபியத்து நேச்சரை ரொம்ப அருமையா வர்ணிச்சிருக்காரு, இசை பாங்குல வர்ணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இவங்க எல்லாம் ஃபேமஸ் ஆனவங்க. பஷார் இப்னு புர்த், அபு நவாஸ், அல் முத்தனப்பி, அபு தம்மாம், அல் புஹ்தரி. மாஹியல் ஃபித்னத்து பைனல் அமீன் வல் மஅமூன். அமீன் மாமூனுக்கு மத்தியில என்ன ஃபித்னா இருந்துச்சு? அக்பா வஃபாத்தில் ஹலீஃபா அல் அப்பாசி ஹாரூன் அர் ரஷீத் தரக ஹிலாஃபத்தன் ஷாசிஅத்தல் அத்ராஃப் பைன வலதை அல் அமீன் வல் மஅமூன். அதாவது அப்பாசி ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் 193வது ஹிஜ்ரியில வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய 2 மகன்களுக்கு மத்தியில ஹிலாஃபத் விட்டு போயிட்டார். ஒன்னு அமீன் முஹம்மது பின் ஹாரூன், மஅமூன் அப்துல்லா பின் ஹாரூன். கானல் அமீன் இப்னு ஜுபைதா பின்த் ஜாஃபர். அமீனுங்கிறவர் யாரு? ஜுபைதாவுக்கு பிறந்தவர். பைனமா கானல் மஅமூன் இப்னு மராஹில் அல் ஃபாரிசியா. மஅமூன் ஒரு பாரசீக பெண்ணுக்கு பிறந்தவர். அப்ப தாய் வேற வேற, தந்தை ஒன்று. அலர் ரக்மி மின் அன்ன ரஷீத கர்ரர அன் யகூன அல் அமீன் வலியன் லில் அஹத். ரஷீத், ஹாரூன் ரஷீத் என்ன செஞ்சாரு அப்படின்னா, அமீன் தான் வலியுல் லில் அஹதா இருக்கணும், அதாவது அடுத்த வாரிசா இருக்கணும்னு நினைச்சாரு, தீர்மானிச்சாரு. இல்லா அன்னஹு அவுசாலில் மஅமூன் பி விலாயத்தில் அஹதி மின் பாதி. ஆனா அதே நேரத்துல மஅமூனுக்கு அவருக்கு பின்னாடி வராசத்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. وأوصى بجعل الإقليم الشرقي للخلافة خراسان وما وراءها تحت حكم المأمون مما زرع بذور الفتنة بين الأخوين. கிழக்கு பகுதியை, கிலாபத்தின் கிழக்கு பகுதியை, அதாவது குராசான் அதுக்கு அப்பால் உள்ள பகுதிகளை மஅமூனுடைய ஆட்சியின் கீழ் வர வேண்டும் என்று அவர் வசீத் பண்ணிட்டு போனார். இதுதான் 2 பேருக்கு மத்தியில ஃபித்னாவின் விதைகளை தோற்றுவித்தது என்று சொல்லப்படுது. சரி, மஅமூனுடைய ஆட்சி காலம் கம் சனதன் தவல்லல் மஅமூனுல் ஹிலாஃபத வமதா. மஅமூன் எவ்வளவு காலம் ஆட்சியில இருந்தாரு, எப்ப அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுக்கு பதில் தவல்லல் ஹலீஃபத்துல் அப்பாசி அல் மஅமூன் அல் ஹிலாஃபா ஃபி ஆமி 8 வ 90 வ 100 லில் ஹிஜ்ரத்தி நபவியா. 198 ஹிஜ்ரியில ஹலீஃபா அப்பாசி மஅமூன் வர ஆட்சிக்கு வந்தாரு. அதாவது கிபி 813ல பாதம் மக்தலி அஹீஹில் அமீன். தன்னுடைய சகோதரர் அமீன் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் வஸ்தமர்ர ஹுக்முஹு ஹத்தா வஃபாத்தி, தான் வஃபாத் ஆகிற வரைக்கும் ஆட்சியில் இருந்தாரு. 218 ஹிஜ்ரி வரைக்கும். 833 ஆஃப்டர் டெத் கிபி. ஃபதுல் இப்னு சஹல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபதுல் இப்னு சஹல் யாரு அப்படிங்கிறது? இவர்தான் أحد الشخصيات البارزة في العصر العباسي وكان من كبار الوزراء والمستشارين في الدولة العباسية. ولد في خراسان في فترة كانت فيها الدولة العباسية تشهد تطورا كبيرا في إدارة الدولة وظهور شخصيات سياسية وعسكرية فاعلة. மிகப்பெரிய முதல் மந்திரி அப்படிங்கிற பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம் முன்னாடி. ஜந்தகா, உத்குர் அனி ஜந்தகா. ஜந்தகா, ஜனாதிக், சிந்தீக் இதெல்லாம் அரபியில ஃபேமஸா வரக்கூடிய வார்த்தைகள். ஜந்தகா அப்படின்னா என்ன? சுருக்கமா சொன்னோம்னா ஜந்தகாங்கிறது அதாவது எந்த மதம் இல்லைன்னு சொல்லக்கூடியது, நாத்திகவாதம் அப்படின்னு சொல்லணும்னா கிட்டத்தட்ட அதுதான். الزندقة هي مصطلح تاريخي يستخدم للإشارة إلى الأشخاص الذين يعتنقون أفكارا
அவு முஅத்தகதாத்தின் துகாலிஃபு தியானத சாயிதா அவி தக்லீதியா ஃபில் முஸ்தமா. இப்போ நான் சொன்னல அதையும் அவர் சொல்றாரு. அதாவது யாரு சில சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டுள்ளார்களோ அல்லது சில கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த கொள்கை மக்களுக்கு மத்தியில் பரவலா இருக்கக்கூடிய மதம் சார்ந்த கொள்கைக்கு எதிராக இருக்கும், அல்லது மக்களால் பின்பற்றப்படக்கூடிய பாரம்பரியமா பின்பற்றக்கூடிய கொள்கைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய கொள்கை. அப்ப கடவுளே இல்லை, மதமே கிடையாது, மார்க்கமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிந்தனை உடையவர்கள் ஜந்தகா ஜிந்தீக் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அந்த காலத்திலேயே அப்பாஸ் காலத்திலே இது உருவாயிருக்கு. وقد ارتبط المصطلح بشكل خاص بالمجتمعات الاسلاميه خلال العصور الوسطى. மத்திய காலங்கள்ல இஸ்லாமிய சமூகங்களுக்கு மத்தியில இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இந்த இஸ்திலாஹ். حيث كان يستخدم لوصف الاشخاص الذين كانوا يتبنون آراء او معتقدات تعدها السلطات الدينيه بدعه او خروجا عن الاسلام. அப்ப இஸ்லாத்துக்கு எதிரான, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடிய செய்கைகள், சொற்கள், கொள்கைகள் இதெல்லாம் சிந்திகளுடைய வார்த்தை, கொள்கை, செயல் அப்படின்னு ஆயிடுச்சு. وقد مارست السلطات الدينيه والعلماء دورا في محاربه الزندقه. அப்ப இந்த மாதிரி கொள்கைகளுக்கு எதிராக உலமாக்கள் கடுமையா போராடினாங்க. அபரல் ஃபத்தாவா, ஃபத்வாக்கள் மூலமா, குத்துபு, கிதாபுகள் எழுதி, வல் மஜாலிஸ் தீனியா, தீனிய சபைகளை உருவாக்கி, ஹத்தா வசல் அம்ரு في بعض الحالات الى محاكمه الاشخاص المتهمين بالزندقه. யாரு இவர் சிந்தீக் என்று ஃபேமஸா இருக்காரோ அப்படிப்பட்ட நபர்களை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து நீதிமன்றங்களுக்கு வரவழைச்சு கேஸ போட்டு நிர்பந்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறியது. கானத் ஹுனாக ஃபத்ராத்துன் ஃபி தீனில் இஸ்லாமி மிஸ்ல அஸ்ரில் குலஃபா இல் அப்பாசியீன் ஹைது ஜரத் முஹாகமாத்துன் ضد المتهمين بالزندقه واعدم بعضهم بتهم تتعلق بالكفر او البدعه. அப்ப நாடு கடத்தப்பட்டது, அவங்க தண்டிக்கப்பட்டதெல்லாம் இருக்கு. சரி, முடிஞ்சு. அடுத்தது கைஃப வதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸாஸ சியாஸத்தில் ஹாரிஜிய்யத்தி லில் அரப். கொஸ்டின் முதவலங்க. கைஃப வதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸாஸ சியாஸத்தில் ஹாரிஜிய்யா லில் அரப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபுகளுக்காக ஹாரிஜி சியாசத், அதாவது மக்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய அந்த அந்த அரசியல் பேஸ் அப்படின்னு இருக்கும்ல, தளங்கள், அடிப்படை, அஸ்திவாரம், அத எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிற கேக்குறாங்க. அப்ப இது கிதாபுல இருக்கு. என்ன இருக்கு அப்படின்ட்டா, அதாவது மக்கள் ரொம்ப திறமையானவர்கள், தீனுக்கு நம்பகத்தன்மையானவர்கள், அவர்கள் ஒன்று கூடி தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கும். இதுதான் ஜனநாயக முறை. அப்படி எப்படி நம்ம என்ன சொன்னாலும் சூரா அப்படிங்கிறத ஒன்றை ஏற்படுத்திட்டு போனாங்க. அப்ப அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தானே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தானா இஸ்திஹாத் பண்ணி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அடுத்தது இவர்தான் சொல்லாம ஒரு 6 பேர் கொண்ட கமிட்டியை போட்டு அதுல இருந்து தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதையும் சொல்றாரு, வதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸாஸ சியாஸத்தில் ஹாரிஜிய்யத்தி லில் அரப் من خلال مجموعة من المبادئ والاستراتيجيات التي هدفت إلى تعزيز مكانة الدولة الإسلامية وتأمين مصالحها والحفاظ على أمنها وذلك بعد الهجرة إلى المدينة المنورة. அதாவது அடிப்படையான சில சித்தாந்தங்கள், கொள்கைகள், ஸ்ட்ராட்டஜிகள் எது இஸ்லாமிய ஆட்சியை வலுப்படுத்துவதற்கு காரணிகளா இருக்கோ, உதவிகரமா இருக்கோ, அதனுடைய நலன்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துதோ, அதனுடைய உம்மத்தினுடைய அமைதிக்கு உத்தரவாதம் தருதோ, இதையெல்லாம் பேஸ் பண்ணித்தான் ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. மீராசு, வராசத்து, ஆட்சி, பரம்பரை ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் அதுல வராது. உத்குர் அன் தௌலத்தில் அதாரிசா. தௌலத்துல் அதாரிசா ஹிய வாஹிதத்தும் மின் அவாஇல் துவலில் இஸ்லாமியா அல்லதி தஅஸ்ஸஸத் ஃபில் மக்ரிப். மேற்கு நாடுகள்ல உருவான ஒரு ஆட்சி முறை இது. பாதல் ஃபத்ஹில் இஸ்லாமி லிஷ்மாலி அஃப்ரிகியா தஅஸ்ஸஸத் ஹாதிஹி தௌலத்து ஃபில் கர்னில் சாமின் அல் மிலாது. 8ஆம் நூற்றாண்டுல இந்த ஆட்சி நிறுவப்பட்டது. அலா எது இத்ரீஸ் இப்னு அப்துல்லா. இதனுடைய பாணி, முஅஸ்ஸிஸ் அல்லது ஃபவுண்டர் இத்ரீஸ் இப்னு அப்துல்லாங்கிறவர். வஹுவ மின் நஸ்லில் ஹஸன் இப்னு அலி இப்னு அபி தாலிப். அது ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு நஸ்ல்ல வந்தவங்க. அல் ஹஸன் இப்னு அலி கானல் ஹஸன் ஹஃபீத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்மா மனஹ தௌலத்தல் அதாரிசதி ஷர்இய்யத்தன் தீனியத்தன் மின் ஹிலாலி நஸபிஹி ஷரீ. 788 கிபில قام إدريس بن عبد الله بالهجرة من الحجاز بعد ملاحقته من قبل العباسيين بسبب خلافات سياسية ودينية.
அப்பாசியலுக்கு எதிராக அவர் நடந்து கொண்டதுனால ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கிருந்து ஹிஜாஸ்ல இருந்து அவரை ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டார். வசல இலா மனாத்துகில் மகரிப், ஆப்பிரிக்கா போன்ற அந்த நாடுகள்ல போயிட்டு தங்கந்தம் அடைந்த பாத முஹாவலாத்தி இத்தத்தின் உசூர் அலா மஅவா அமன் في مدينة فاس أسس إدريس بن عبد الله دولة الأدارسة بعد أن تلقى دعما من بعض القبائل أمازيغية المحلية. ஒருத்தம் கேட்டாங்க போய் ஒரு புதிய ஆட்சி நிறுவனம் பண்ணிட்டாரு. அந்த ஆட்சிக்கு பேரு தௌலத்துல் அதாரிசா. மதா வகாத் ஹம்லத்துல் முஸ்லிமீன் அலா பிலாதில் ஹிந்த், முஸ்லிம்களுடைய அட்டாக்கு இந்தியாவின் மீது எப்பொழுது ஏற்பட்டது அப்படிங்கிற கொஸ்டின். ஹம்லத்துல் முஸ்லிமீன் அலா பிலாதில் ஹிந்தி பதஅத் ஃபில் கர்ன் ஸாபிஇல் மீலாதி, 7ஆம் நூற்றாண்டு ஆரம்பிச்சது. வகான ذلك في عهد الخليفة الأموي مروان بن الحكم وتحديدا துல்லியமா சொல்லணும்னா 711 ஈசவி. عندما فتح محمد بن قاسم في منطقة السند في شمال الهند كانت هذه الحملة بداية توسع المسلمين إلى مناطق الهند. அப்ப துல்லியமா சொல்லணும்னா முகமது பின் காசிம் சகஃபி சிந்து ஓரமா வடமாநில சிந்து நதி இப்ப பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்க இந்தியா பாகிஸ்தான் மத்தியில, அந்த சிந்து நதி அதுதான் பின்னாலே மறவி அது இந்து அல் ஹிந்த் அப்படின்னு மாறிடுச்சு. அப்ப 7ஆம் ஆண்டுல 711 ஹிஜ்ரியில இது ஈசவி கிபியில தாக்குதல் அட்டாக் நடந்திருக்கு, அங்க இருந்து ஆரம்பித்தது அப்படின்னு சொல்றாரு. மன்ஹும் அஷ்ஹருல் குத்தாபி தௌலத்தில் அப்பாசியா, அப்பாசியா காலத்து ஃபேமஸான ஆத்தர்ஸ் எழுத்தாளர்கள் யார்? தௌலத்தில் அப்பாசியா அல்லது இம்தத்தத் மின் 50 வ 700. அப்ப 750 இருந்து 1258 வரைக்கும் பரவி விருந்து இருக்கக்கூடிய அப்பாசியா காலத்துல ஷஹிதத்தில் ஹயாத் சகாஃபியா வல் இல்மியா இஸ்திஹாரன் கபீரா, அப்ப கலாச்சார ரீதியான நாலேஜ் ரீதியான அறிவியல் ரீதியான பல்வேறு வளர்ச்சிகளை பார்த்திருக்காங்க. وبرز عدد من الكتاب الذين كان لهم دور بارز في الادب والفكر الاسلامي. هؤلاء الكتاب لم يقتصروا فقط على الكتابه الادبيه بل شملوا ايضا الفلسفه والتاريخ والعلوم المختلفه. اليك بعض من اشهر الكتاب في العصر العباسي. ஜாஹித் அல் ஜாஹித் பேர் ரொம்ப ஃபேமஸான பேரு. அதபுல படிக்கிறவங்க கண்டிப்பா பேர் கேட்காம இருக்க முடியாது. 160 ஹிஜ்ரியில பிறந்த 255 ஹிஜ்ரியில மௌத்தானவர். يعد الجاحظ من ابرز الكتاب والمفكرين في العصر العباسي. اشتهر بكتاباته في مجالات الادب وعلم الحيوان وعلم الاجتماع. அவருடைய முக்கியமான கிதாபுகள்ல அல் புகலா இருக்கு, அல் பயான் வ தபீன் அப்படிங்கிற கிதாப் இருக்கு, அல் ஹயவான் அப்படிங்கிற கிதாப் இருக்கு. حيث كان يعتبر موسوعة في علوم الادب والطباع البصرية. كان الجاحظ من ابرز الشعراء وادباء عصره وهو معروف بخفة الظل وبلاغته في الكتابة. அடுத்தது அல் முத்தனப்பி 303 ஹிஜ்ரியில பிறந்தவர், 354ல வஃபாத்தானவர். முத்தனப்பி ஃபேமஸான ஷாயர் அப்பாசிய காலத்துல. وقد نال شهرة واسعة بفضل قوة شعره وبلاغته. يتميز شعره بالحكمة والفخر والمبالغة في تصوير المعارك والبطولات. போர் வர்ணனை அதுக்குள்ள இருக்கும். ஹீரோயிசத்தை அதிகமா அவர் வர்ணிச்சிருக்காரு தன்னுடைய பாட்டுகள்ல. من اشهر ابياته اذا غامرت في شرف مروم فلا تقنع بما دون النجوم. சரி, இப்னு ஜின்னி அப்படிங்கிற ஒருத்தர், இஸ்முல் காமில் அபுபக்கர் ஜின்னி, அவருடைய கிதாபுல நஹவு சர்ஃப்ல ஃபேமஸா இருக்காரு. ومن اشهر اعماله كتاب الخاص وسر صناعة الاعراب التي تعد مرجعية هامة في دراسة النحو العربي. அரபி நஹ்வுல ஃபேமஸா இருக்கக்கூடிய கிதாபுல سر صناعة الاعراب இப்னு ஜின்னி. இப்னுல் முகஃபா சொன்னேன், அப்துல்லா இப்னு முகஃபா 106 ஹிஜ்ரியில பிறந்தவர், 142ல வஃபாத்தானவர். கான காத்திபன் வ ஃபயல்சூஃபன் மின் அஸ்லில் ஃபார்சியின், ஃபார்சிய நஸ்ல்ல பிறந்தவர். இவரு ரொம்ப ஃபேமஸான எழுத்தாளர். டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஃபேமஸா இருக்காரு. பாரசீக மொழியில இருந்து அரபிக்கு நிறைய கொண்டு வந்திருக்காரு. கதபல் அதீத மினல் முஅல்லஃபா ஃபில் அதப் வல் ஃபிக்ர். அவருடைய ஃபேமஸான கிதாபு கலீலா திம்னா. ஏற்கனவே சொன்னேன், கலீலா திம்னாங்கிறது 2 உள்ளநெறிகளுடைய பேரு. அதை வச்சுக்கிட்டு அவர் ஃபுல் அரசியல் தந்திரங்கள் எல்லாம் அதுல சொல்லிக்காரு. அரபி அதபுகள் முக்கியமான கிதாப். அதுக்கடுத்து தபரி, தபரி தப்சீர் தபரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப 224 ஹிஜ்ரி பிறந்து 310ல மௌத்தானவர் அபு ஜாஃபர் முஹம்மது பின் ஜரீர் தபரி. யுஅதபரு தபரி மின் அஅதமில் முஅர்ரிഖീൻ, தாரீഖ்லயும் ஃபேமஸானவர் இவர். வல் முஃபஸ்ஸிரீன் ஃபி தாரீഖில் இஸ்லாம். கான லஹு
إسهام كبير في تاريخ الإسلام من خلال عمل تاريخ الطبري الذي يعد من أقدم وأشمل كتب التاريخ الإسلامي. كما كان له كتاب جامع البيان في تفسير القرآن. تفسير كتاب பேர் இது. அவர் எழுதின தஃப்சீர் 30 பாகத்துல இருக்கு. الذي يعد من أهم التفاسير في التراث الإسلامي. الماوردي 364 ஹிஜ்ரி 450 வஃபாத் ஆயிருக்கார். الماوردي أبو الحسن علي بن محمد الماوردي كان من كبار علماء الشريعة والسياسة في العصر العباسي وهو معروف بمؤلفاته في الفقه والسياسة. அரசியல் ஃபிக்ஹ்ல ஃபேமஸானவர். من أشهر أعماله أدب الدنيا والدين. அவர் எழுதின கிதாப்ல ஃபேமஸான கிதாப். அப்புறம் التمهيد حيث وضع فيهما مبادئ فكرية عن العدالة والحكم وكيفية إدارة شؤون الدولة. ஆட்சி முறை எப்படி நடக்கணும், நீதத்தை எப்படி நிலைநாட்டணும் அப்படிங்கிற பேசிக்கான கொள்கைகளை இதில் சொல்லியிருக்காரு. அல் கசாய் இஸ்முல் காமில் இப்ராஹிம் பின் அலி பின் முஅல்லிம் அல் கசாய் அஹது ஐமத்தின் நஹுடைய இமாம். இது அப்பாசி காலத்தில் வாழ்ந்தவர். சாஹிபுல் மதரசத்துல் கிசாயியத்தி ஃபின் நஹு له العديد من الكتب والمقالات التي كان لها تأثير كبير في النحو العربي. يعتبر من كبار المفسرين في القرآن. مفسرين قاليهم وترى இருக்காரு. وله مساهمات عظيمة في شرح وتفسير قواعد اللغة العربية. அபு ஹையான் தௌஹீதுங்கிறவர் இவருடைய கிதாப்ல அல் இம்தா வல் முஆனஸா அர் ரசாயில் அதப் ஃபல்சஃபாவுல நிறைய எழுதியிருக்காரு. அல் ஹரீரி மகாமாத் ஹரீரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கான அதீபன் வசீரன் من بغداد في العصر العباسي اشتهر بكتاباته لأدب القصة. قصة ரொம்ப நூதனமா அழகா கோர்வை எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸானவர். காசத்தன் கிதாபுல் மகாமாத் ஹரீரிங்கிறது ஃபேமஸான கிதாப். அதே போல عبقرية الأدب العربي في أسلوبه الفصيح المبارك. ابن رشد أبو الوليد محمد بن أحمد بن رشد كان فيلسوفا فلسفي தத்துவஞானி வர وطبيبا டாக்டர் மெடிக்கல் துறையிலையும் ஃபேமஸான இப்னு ருஷ்துங்கிற பேரை ரொம்ப ஃபேமஸானது. அப்பாசியாவுடைய காலத்துல வாழ்ந்த பெரிய மருத்துவர் இருந்தார். ولو تأثير كبير على الفلسفة الإسلامية ورغم أن دوره كان متأخرا عن العصر العباسي الكلاسيكي إلا أن له إسهامات كبيرة في علوم الفلسفة والتفسير. ஓகே, முடிஞ்சு. அடுத்து பார்ட் பில வரக்கூடிய கொஸ்டின்ல அஹ்லாக்குல் மஅமூன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. அது நீங்க புக்ல பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். சுருக்கமா சொன்னோம்னா هو أحد خلفاء الدولة العباسية الذين أثروا بشكل كبير في تاريخ الإسلام. முடிஞ்சு. அஹ்லாக்குல் மஅமூன் சியாசியா இதுவும் ரொம்ப நம்ம சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு இதா இருக்கும். அதுல முக்கியமான பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அதாவது மஅமூன் வந்து كان يميل للإقناع والحوار أكثر من العباسية انقسامات محنة. இவருடைய காலத்துலதான் நம்ம பார்த்தோம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிக்கல்ல மாட்டினாங்க. இஅ்திஸால் முஅ்தஸிலாக்களுடைய ஃபித்னாவுல மூழ்கி அதிலேயே ஊர்னவர் இவர் மஅமூன். அவருடைய கொள்கையை அரசாங்க கொள்கையாக பிரச்சாரம் பண்ணவர். இப்ப இது முக்கியமானது. ஹல்குல் குர்ஆனுடைய மஸ்அலா மிகப்பெரிய ஃபித்னாவாக இஷ்யூவாக இவருடைய காலத்துல வந்துச்சு. அதற்கு அஹ்மத் பின் ஹம்பல் அதுல ரொம்ப பலிகடா ஆனாங்க. அஹ்லாக்குல் மஅமூன் தீனியா சகாஃபியா வல் இல்மியா அப்படிங்கிற அந்த டீடைல்லாம் இருக்கு, அதுல நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிஃபாத்து அபில் அப்பாஸ் அஸ்-சஃபா. அபுல் அப்பாஸ் முதல் கலீஃபா அப்பாசியாக்களுடைய அவருடைய சிஃபாத்துகளை குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. கேள்வி எடுத்துக்காங்க, அதையும் நீங்க அவருடைய டீடைலே பாத்துக்கலாம். இது ரொம்ப டீடைலா இருக்கு, சொல்ல தேவையில்லை. ஹரகாத்து சியாசியா ஃபி தௌலத்தில் அப்பாசியா. அதாவது அப்பாசியா காலத்துல எழும்பிய பல்வேறு சியாசத் அரசியல் சார்ந்த அசைவுகள், ஹரகாத் அமைப்புகள், கிளர்ச்சிகள் இதெல்லாம் அதுக்குள்ள வரும். அப்ப அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அல் ஹரகாத்து சௌரியா ஜித்தல் அப்பாசியாக்களுடைய ஆட்சிக்கு எதிராக நடந்த கிளர்ச்சிகள் அதுக்குள்ள வரும். பனு ஹாஷிமுடைய கிளர்ச்சி அதுக்குள்ள இருக்கு. சௌரத்து ஜன்ஜ் அப்படின்னு ஒரு புரட்சி இருக்கு. சௌரத்துல் கராமிதாக்களுடைய புரட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மذஹபி தீனி ரீதியான புரட்சி இருக்கு. ஷியாக்களுடைய புரட்சி, முஅ்தஸிலாக்களுடைய புரட்சி. அதுக்கப்புறம் சுன்னத் வல் ஜமாத் அப்படிங்கிற ஹரக்கத்து. அந்த சுன்னத் வல் ஜமாத்துங்கிற பேரே அப்பாசியாவுடைய காலத்தில் உருவானதா சொல்லப்படுது. இஸ்திமாயி அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தோம்னா தபகாத்துல் இஸ்திமாயியா வ தமர்ருதாத்துல் ஆர்கியா التحولات الثقافية والسياسية الناتجة عن الحركات النهضة العلمية والثقافية انتقال السلطة إلى الجنود الأتراك. துருக்கியில் பக்கம் ஆட்சி மாறினது.
இதெல்லாம். அப்பாசியா காலத்துக்கும் இந்தியாவுக்கும் மத்தியில என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, என்ன தொடர்பு முறை இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின்ல இருக்கு. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா ரொம்ப தொலைதூரமானது இது. ஷமலத்தி தஃபாஉல சியாசிய வ தபாதுல தஜாரி அதாவது கமர்ஷியல் ரீதியான வணிக ரீதியான தொடர்பு நிறைய இருந்திருக்கு. கலாச்சாரம் மார்க்கம் சார்ந்த தசீர் தாக்கம் இம்பாக்ட் இருக்கு. லம் தக்குன் அலாக்கத்து முஜர்ரத் அலாக்காத்தி ஃபத்ஹின் அவ் சிராயின் அஸ்கரியன், வெறும் வெற்றி கொண்டாங்க லஷ்கரி அதாவது ராணுவ ரீதியான ஒரு தொடர்பு மாத்திரம் அல்ல, பல் இத்தசாத் லிதஷ்மல தசீர் அல் ஹதாரி, கலாச்சார ரீதியான ஒரு தாக்கமும் இருந்திருக்குது. அது வந்து மாரிஃபா ஃபல்சஃபா உலூம் போன்றவைகளிலும் அது எதிரொலிச்சிருக்கு. அல் அலாக்கா சியாசியா பைனத் தௌலத்தில் அப்பாசியத் வல் ஹிந்த், அது ஒன்று டீட்டெயிலா போகுது, பாத்துங்க. ஓகே, ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. வேற ஏதாவது முக்கியமான இதா இது இருக்குண்டா கேட்கலாம். அது அவங்க கேள்வி எது இருந்தா கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி எது இருந்தா உங்களுக்கு கேளுங்க இன்ஷா அல்லாஹ். மத்தவங்க இப்போ நீங்க சொன்னதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிடிஎஃப் அனுப்ப முடியும். அனுப்பிச்சிடலாம். இந்த குரூப்ல நாங்க அந்த மஹதியத்துடைய இதுல காமிச்சிடுறேன், அவங்க மூலியமா நீங்க வாங்கிக்கோங்க. ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிட்டத்தட்ட சொல்லிட்டோம் ஓரளவுக்கு. இது அன்னொரு இதுக்குள்ளதே வரும் கிட்டத்தட்ட. நாங்க அரபில எழுதணும்ன்றது இருக்கிறதுனால இந்த அரபியில நீங்க கண்டிப்பா அரபியில எழுதி ஆகணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா நீங்க அந்த கிதாபத்தையும் படிக்கணும். அதான் தங்களுடைய இந்த பதில் இருக்கு, அது அரபியில இருக்கு, அதை அரபியில் அனுப்பிச்சு தரேன். ரொம்ப ஜஸாக். இந்த வீடியோ ரெக்கார்ட் யூடியூப்ல வரும்ல இன்ஷா அல்லாஹ் நைட்டுக்குள்ள நான் அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. நைட் ஒரு 10:30க்குள்ள 11 o'clock இன்ஷா அல்லாஹ் அப்லோட் பண்ணிடுறேன். ரொம்ப ஜஸாக். ஏன்னா வருஷங்கள்லாம் குறிக்கணும். அசத்து கொஞ்சம் வேகமா சொன்னதுனால குறிக்க முடியல. ஆமா, அதாவது மொத்த ஹிலாபத்தை அப்பாசியாவை 600 வருஷம் கிட்டத்தட்ட 525 வருஷத்துள்ளத நம்ம 1 மணி நேரத்துல சுருக்கணும்ல. நம்ம நிதானம் பண்ணோம்னா இந்த அளவுக்கு போக முடியாது. நீங்க ஓரளவுக்கு அந்த இது தெரிஞ்சிடும். இந்த அப்பாசியாக்களுடைய அந்த வரலாற்றினுடைய முக்கியமான நிகழ்வுகள், மாமூனு, அபுல் அப்பாஸ் சஃபா, நம்ம மன்சூர், ஹாரூன் ரஷீது, இவங்களாம். அதே போல அவருடைய வீழ்ச்சியின் காரணங்கள், அவர்கள் செய்த முக்கியமான சில குறிப்புகள், அவர் காலத்தில் வந்த சில இயக்கங்கள், குறிப்பா முஅத்தசிலாக்கள், பாத்திமியாக்கள், அப்புறம் என்னது அலவியங்கள், பராமிகா, பர்மக்கிகள், இவங்களுடைய இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா அதுல இருக்கு. நம்ம சும்மா சுருக்கமா தான் நம்ம சொல்ல முடியும். அதனால உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிறப்ப அதை படிச்சுக்கணும். அந்த இதுலயே இருக்கு, அந்த கிதாப்லயே இருக்கு. ரொம்ப ஜஸாக்கல்லா. ரொம்ப சுருக்கமாவும் நல்லா மனசுல பதிகிற மாதிரி இருந்துச்சு. வேற யாருக்கும் சந்தேகங்கள் இருக்கா? வேற யாருக்கும் சந்தேகங்கள் இருக்கா? எதுவும் மெய்யியல் அப்படின்னா என்ன சார்? மெய்யியல்னா ஹகீகத்தும்பாங்க, தபியா, ஹகீகா, தாத்பரியம் சொல்றோம்ல, இந்த மாதிரி. தபியான்னு சொல்றோம்ல, இல்மு தபியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அரபியில சொல்லுவாங்க இல்மு தபியா, அதே மெய்யியல். சில கொஸ்டின்லாம் இருக்கு, சில முக்கியமான பாருங்க. மாஹிய அஹம்மு மவாரிதி பைத்துல் மால் ஃபில் அஸ்ரில் அப்பாசி, அதுல அந்த ஃபெஹரிஸ்ட்ல நீங்க போனீங்கன்னா அந்த புக்கினுடைய உங்களுக்கு இருக்கிற சிலபஸ் புக் இருக்குல்ல, அதுல ஃபெஹரிஸ்ட் தலைப்புகள் உள்ளடக்கம் அப்படிங்கறதுல போனீங்கன்னா இந்த ஹெட்டிங்ல இருக்கும் எல்லாமே. அந்த பேஜை பார்த்து நீங்க படிச்சுங்க. புராத்து, திஜ்லா, தந்தீமு தௌலத்தில் அப்பாசியா. தந்தீமு தௌலத்தில் அப்பாசியாண்டா அப்பாசியாக்களுடைய நிர்வாக திறமை, அதை சுருக்கமா எழுதுங்கன்னு இருக்காங்க. அதெல்லாம் அந்த இதுல இருக்கு, பேராகிராஃப் அப்படின்ட்டு. அஹ்லாக் அபு ஜாஃபர் அல் மன்சூர், அஷ்ஹருல் குத்தாப் நம்ம சொல்லிட்டேன். இப்ப அல் ஹலீஃபா முஅத்தசிம், ஜனாதிகா உடைய புரட்சி நம்ம லைட்டா டச் பண்ணோம். அல் அலாக்கா பைன தௌலத்தில் அப்பாசியா, இந்த அதையும் இப்ப நம்ம சொன்னோம். அது ஆன்சர் இருக்கு, நான் அனுப்பிச்சுடுறேன். அதுக்கப்புறம் நிசாமில் வசாரா ஃபில் அஸ்ரில் அப்பாசி, வசாரத்துடைய அந்த அமைப்பு எப்படி இருந்துச்சு. நிசாமில் கதா ஃபில் அஸ்ரில் அப்பாசி, இதை பூரா கடைசியா, அதாவது உங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த போர்ஷன் இருக்குல்ல, அதனுடைய கடைசி பகுதிகளில் 6வது பாபு 5வது பாப்ல இந்த டீட்டெயில் எல்லாம் இருக்கும். அதை சும்மா மேலோட்டமா கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை வச்சு பில்டப் பண்ணி எழுதிக்கலாம். போட்டியா?
போட்டி ஒண்ணா கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். அப்ப கிளாஸ் ஓகே, முடிச்சுக்கலாம் இன்ஷால்லா. முடிச்சுக்கலாமா? ஓகே, ஜஸாக்கல்லாஹ். முடிச்சுக்கலாம் அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சுப்ஹானல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் வலைக்கும் ஸலாம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.